வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். ஐயா ஆடியோ வரல ஐயா. இப்போ வருதுங்களா? இப்போ கேட்குதா? வருதுங்க ஐயா, வருதுங்க ஐயா. நல்லது. ஓகே. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமே. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தகவினும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பெருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். இந்த 7 நாள் கிளாஸ்லேருந்து இப்போ நம்ம முதல் நிலை வகுப்புக்கு ப்ரொமோட் ஆகி வந்திருக்கோம். அந்த அடிப்படை வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத சுருக்கமாக சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். அந்த 7 நாள் அடிப்படை வகுப்பில் என்ன நம்ம சுருக்கமாக வாசியோகம்னா என்ன, அது மூச்சு பயிற்சியா மூளைக்கான பயிற்சியா, ஆன்மீகம்னா என்ன, பெண்மீகம்னா என்ன, கடவுள்னா அவர் தன்மை என்ன, கடவுள்னா யார், அப்படிலாம் பார்த்தோம். அது சுருக்கமாக சொல்ல முடியுமா பாருங்கள். ஆன்மீகம் பெண்மீகம் வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுங்களா? யாரோன்னா சொல்லலாம். ஆன்மீகம்னா குரு சீடர்களுக்கு அறிவை புகட்டுவதுங்க ஐயா. பெண்மீகம் அப்படின்னா அவங்க பெனிஃபிட்ஸ கொடுத்து இவங்க அவங்கள ஆட்சி பண்ணி இவங்க அவங்கள ஈர்த்து தன்னோட கல்ல கட்டுறதுங்கிற மாதிரி சொல்றோம்ல, அதுதாங்க ஐயா. அந்த மூச்சு பயிற்சி தியானம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த அறிவையும் கொடுக்காம அவங்களால இவங்க வருமானத்தை பெருக்கி விட்டுருவாங்க. அதுதாங்க ஐயா இவங்க அவங்கள அடிமைப்படுத்துதல். அதுதாங்க ஐயா. அப்ப பெண்மீகம் ஆன்மீகம் அம்மா அருமையா சொன்னாங்க. இது புரியுதா பாருங்க. அப்ப இந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானம் அல்லது சோறு போடுறது அல்லது அவங்க எதோ வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, இதெல்லாம் நீக்கி விடுறது அவங்க மூளை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இதெல்லாம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு நீங்கள் படிக்கணும் கவனம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை அவங்களுக்கு தேவையான ரூபாவோ ஏதோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் என்னது, இதுக்கு மூளை அவசியம் இல்லை, மூக்கு மூலியமாக இருந்தால் போதும். புரியுதா இல்லைங்களா? மூக்கு மூலியமாக இருந்தால் வாயும் வயிறுமா ஆக்கி விட்ரு. புரியுதுங்களா? அப்போ பெண்மீகம் இது. ஆன்மீகம்னா இது டாக்டர் என்ஜினியர்லாம் பிச்சை போட முடியுமா? யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பாவம் ஏழையாக இருக்கிறாங்கன்ட்டு அவங்களை கலெக்டர் ஆக்கி விட்டுலாமா? கலெக்டர் பார்த்து கொடுத்துடலாமா? டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி விட்டுலாங்களா? ஏன்னா அவங்க ரொம்ப ஏழை பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு கலெக்டராகவோ
அறிவியல் விஞ்ஞானியாகவோ அல்லது இன்ஜினியராகவோ மாற்றி விட முடியுமா? முடியாதுங்க, படிச்சாதான் ஆக்க முடியும் ஐயா. அப்போ அது மாதிரி என்னது, இது ஒரு பொம்மை கம்பெனி. நம்ம உடம்புன்றது ஒரு பொம்மை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொம்மை, ஏய். அப்போ இந்த பொம்மையை இப்போ கம்ப்யூட்டரு செல்ஃபோன்லாம் இருக்குதுல்ல, ஒரு மாடு மேய்க்கிற கேள்வி உருவாக்கிட முடியுமா? முடியாதுங்க ஐயா. அந்த மாடு மேய்க்கிற கேள்விக்கு ஒரு செல்ஃபோன் ஒன்றா நம்ம என்னதை இலவசமாக வாங்கி தந்துடலாம். புரியுதா இல்லைங்களா? ஆனால் செல்ஃபோனை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? மூளை வேணும், ஆராய்ச்சி பண்ணணும். இது எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா தெரியணும், ரேடியோ வேவ்னா என்னன்னு தெரியணும், மைக்ரோவேவ்னா என்னன்னு தெரியணும், அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுன்னு தெரியணும். அதுக்கு காசு வேணும். டவர் அமைக்கிறதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். அது ஒரு ஆளால் முடியாது. இதுக்காக என்னது நிறைய பேர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ஆளால் முடியுமா? ஒரு ஃபோன் சாம்ராஜ்யத்தை ஒரு ஆளால் பண்ண முடியுமா? முடியாது. கண்டுபிடித்தோன்னு ஒரு ஆள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பேட்டன் ரைட் வாங்கி அதை மேனுஃபேக்சர் பண்ணி மக்களுக்கு வந்து பயன்பாடுன்னு வரும்போது பல பேர் அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே. அப்போ அதே மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் இது மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குனார், பொம்மை கம்பெனி. இப்போ மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். மனிதன் உயிரற்ற கருவிகளை உருவாக்குகிறான். அது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, செல்ஃபோனு, மிக்சி, கிரைண்டர், அப்புறம் மோட்டரு, ஆர்ஓ சிஸ்டம், இது எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பு வருது, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எப்படி நமக்கு சாதகமாக நமக்கு பயன்படுற மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றதானே அறிவியல் கண்டுபிடிப்பு. மிஷின்ஸ், புரியுதுங்களா? இப்போ காரு அப்படின்னா நமக்கு எங்கேயோ போகணும், இப்போ சென்னைக்கு எங்கேயோ போகணும் அப்படின்னா அது நடந்து போனால் கஷ்டமாகுது. அதனால என்னது, அதுக்கு எப்படி வேகமாக போகிறது, எப்படி நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் எப்படி நம்ம அப்படியே சும்மா சுலபமாக எப்படி போகிறதுன்னு பார்த்தாங்க. அப்புறம் தான் மாட்டு வண்டி, சைக்கிள் வண்டி, குதிரை எல்லாம் வந்துச்சு. சைக்கிள், டூ வீலர் எல்லாம் வந்து அப்புறம் தான் என்ன வந்திருக்க, காரு. இப்போ பறக்கும் கார் வரப்போகுது, ட்ரோன் கார் வரப்போதான், ஹெலிகாப்டரு, இதெல்லாம் எங்கேயோ போகணும் அப்படின்றதால தானே. அதுவும் சுலபமாக உடல் உழைப்பு இல்லாமல் என்னது போகணும், சீக்கிரமாக போகணும். அப்போ அது மாதிரி உயிரற்ற கருவிகளை மனிதன் அவனுடைய சௌகரியத்துக்காக படைத்தான். அப்போ கடவுள்னா என்னன்னு பாருங்க, கடவுள்னா உயிர் உள்ள கருவிகளை அவனுடைய சௌகரியத்துக்காக என்னது படைத்துக்கிறான். அவனுக்கு என்ன வேணும் அதுதான் பார்க்குறோம். இது வரலையும் யாருமே சொல்லாது. ஆன்மீகம்னா பாருங்கள், இந்த உயிருள்ள கருவிகளை, அது ஆடு, மாடு, பூனை, பன்னி, பாக்டீரியா, ஃபங்கஸ், அப்புறம் வைரஸ், இது எல்லாமே யார் படைச்சது? கடவுள் படைச்சது. கடவுள் படைத்த கருவி, வெறும் கருவி. இப்போ எப்படி மிக்சி கிரைண்டர்லாம் வீட்டில் அது காயில் போயிடுச்சு அப்படின்னா செத்து போச்சுன்னு சொல்லுவீங்களா, கெட்டு போச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்போ மனிதன் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, உடல் ஒரு கருவி அப்படின்றதுல சந்தேகம் இல்லாமல் பார்த்தோம். 7 நாள் கிளாஸில் என்னது, நம்ம கண்ணு தான் கேமரா, காது வந்து என்னது மைக்கு, தொண்டை வந்து என்னது ஸ்பீக்கர், வாய் வந்து ஸ்பீக்கரு, மூளை தான் சிபியு, அப்புறம் கிட்னி தான் ஆர்ஓ சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த வெயின், ஆர்ட்ரி, நர்வு தான் அது உள்ளே இருக்கிற ஒயர் மாதிரி, அப்புறம் கெட்ட தண்ணி போகிறதுக்கு, டிச் வாட்டர் போகிறதுக்கு, நல்ல தண்ணி வர்றதுக்கு இருக்கிற மாதிரி இங்கே ஆர்ட்ரி, வெயின்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இது மிஷின் நல்லா பக்காவாக புரியுதா இல்லைங்களா? இதில் எதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க, இது மிஷின்லாம் இல்லை, இதை போய் மிஷின் சொல்கிறீங்க அப்படின்னு யாருக்கா என்ன டவுட் இருக்கா? ஐயா தொழிலவும் சந்தேகம் இல்லைங்க ஐயா. அப்ப இந்த உயிர் மிஷினுக்கு வந்து அன்பு பாசன்றது வருது இல்லைங்க, சின்ன ஒரு சந்தேகம் ஐயா, வேற ஒன்றும் இல்லைங்க. அது சந்தேகம் இல்லைங்க, அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அன்பு பாசம்னு ஒன்று கிடையாது. யோசிச்சு பாருங்க, எது அன்பு பாசம், இதுதான் மாயன்னு சொல்கிறாங்க. இப்போ பட்டன்தார் படம் பாருங்க, அதில் பார்த்தா யாரோ ஒரு வீட்டில் ஒரு டெத்து, ஒரு பணம்
யாரோ இறந்துட்டாங்க. அவங்க உட்காந்து அவங்க சொந்தக்காரெலாம் அழுதுன்னுக்குறாங்க. இவர் போய் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் விட வேகமாக அழுகுறாரு. எல்லோரும் டவுட் வந்துடுது. டவுட்டு, ஆச்சரியம். இது இவர் கூட ரொம்ப பழகிருப்பார் பொழுது, நம்மளாம் அழுவத்தை விட இவர் பயங்கரமாக அழுகுறாரு அப்படின்ட்டு பட்டம் தாட்டு போய் எல்லோரும் கேட்குறாங்க. உங்களை பார்த்தா சாமியார் மாரி இருக்குது, ஆனால் எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப அழுகுறீங்க. நாங்களாம் சொந்தக்காரர், நாங்கள் அழுவத்தில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சாமியாராக வேறு இருக்கிறீங்க, சாமியார் மாரி இருக்கிறீங்க, எங்களோட வேகமாக அழுகுறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த செத்த போனத்தை பார்த்து சாவு போகிற போன அழுகுது, நான் சொல்கிறத கேட்காம அழுகுதுன்னு நான் அழுகுறேன். நான் சொல்கிறேங்கய்யா, செத்த போனத்தை பார்த்து சாவு போற போனமெல்லாம் அழுகுது. நான் சொல்கிறது கேட்காம இவ்வளோ பணத்தை பார்த்துக்கிறீங்க, எதுவும் வாழ்க்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வ நிலையாமை, சலிப்பு எடுத்து போக முடியாதுன்னு தெரியுது. ஆனால் நான் சொல்கிறத கண் இருந்தும் குருடாக இருக்கிறீங்க, காது இருந்தும் செவிடாக இருக்கிறீங்க. கண் இருந்தும் குருடாக இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணை கழித்து விட்டேன், பொன் பொருள் பணம் என்று பூமியில் அலைந்து பொய்யை மெய் என்று நம்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா என்னென்னா, இது ஒரு கருவி. அப்படின்னா கருவி நான் பிறகு இதை படைச்சவன் அதில் ப்ரோக்ராம் பண்ணுறான், ஏஐன்னு சொல்லிட்டோம். அப்போ அன்பு பாசம்லாம் இருக்குதா? என்னன்னு சொல்லுங்க. இருக்குதுன்னு சொல். இப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு தான் சொல்லணுங்க ஐயா. அதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இதுதான் ரமணருக்கும் வள்ளலாருக்கும் பட்டந்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம். நாம் அன்பு பாசம்லாம் இருக்குதுன்ட்டு அவர் பாசமாக பட்டுறது பாரிக்கு மாறினேன்றார் சிவபெருமானை. புரிதலுங்க. மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறாருங்கய்யா, பாசமாக பற்ற அறுத்து விட்டு அவனை படிக்க வச்சு 7ஆம் வரைக்கும் அனுப்புகிறவர் தான் சிவபெருமான்னு அவங்களாம் பாடுறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை எனக்கு. அதாவது ஒரு பாசக்கயிறு அவர்ற மாதிரி இருக்குது, அது நல்லா கட்டி விடு சாமி. புரியுதா இல்லைங்களா? நாம் என்ன கேட்குறோங்கய்யா, நல்லா ஈரமாக கட்டி விடுங்க. அப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அவங்க சொல்கிறது ஒன்று, நாம் கேட்குறது என்னது. அதாவது இப்போ நான் சொல்கிறத பாருங்கள், வாத்தியார் சொல்கிறத பையன் கேட்கணுமா, பையன் சொல்கிறத வாத்தியார் கேட்கணுமா? ஆனால் இங்கே எப்படி இருக்குதுங்க, பையன் சொல்கிறத வாத்தியார் கேட்கணும். எனக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லை அற்புத சுகமளிக்கு அம்மாசை கொடுத்து போயிருத்தான். புரியுதா இல்லைங்களா? ஒழுங்காக கல்யாணம் பண்ணி வச்சிரு, எனக்கு வேலை கிடைக்க வச்சிரு, பொண்ணா உனக்கு வாழைப்பழம் வெத்தல் பார்க்கலாம் சுற்றிடுறேண்ணே. என்ன சொல்கிறீங்கய்யா எல்லோரும்? பொண்ணா உனக்கு என்னது 50 நிமிஷா வெத்தல் பார்க்க வாழைப்பழம் ஒன்றா சுற்றிடுறேண்ணே. புரியுதா இல்லைங்களா? இல்லை நீ கொடுக்க மாட்டியா, அங்கே என்னதா அற்புத சுகமளிக்கு அம்மாசை கூட்டம் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அப்ப என்னதா இந்த பையன் சொல்றதுதான் யார் கேட்கணும்? வாத்தியார் கேட்கணும். வாத்தியார் சொல்றது என்னத நம்ம கேட்க மாட்டோம். ஏன்? கடவுளே நம்ம அப்படிதான் வச்சிரும். புரியுதா இல்லைங்களா? அதை தான் மாற்றி யோசிக்க சொல்றாங்க. மனமாற்றம், மனம் திரும்புங்கள். சொல்லுங்க. இந்த அன்பு பாசம் இதெல்லாம் வென்றெடுத்து இறைவனை அடையணும்ன்றதுதான் ஏஐ ப்ரோக்ராம் ஆகிங்க. ஆமா, அது ஏஐ முதல்ல இது ஒரு விளையாட்டு, பொம்மை கம்பெனி. புரியுதா இல்லைங்களா? அதான் இப்போ சொன்ன பாருங்க. பாசம் இதெல்லாம் சும்மா நமக்கு இயங்க மாட்டோம். இல்லைண்ணா இப்போ எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பசியும் இல்லை, காமமும் இல்லை, ரூபாய் அவசியமும் இல்லை அப்படின்னா நான் இயங்குவேண்ணா? இல்லை நீங்கள் இயங்குவீங்களா? இந்த செல்ஃபோன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா மனிதர்கள்? எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மாதிரி தேவை இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சொல்லுங்கய்யா, தேவைன்றது உண்மை கிடையாது, தேவைன்றது உண்மை இல்லை. அதை கடந்து போனவங்க தான் வள்ளலாரலாம். புரியுதா பாருங்க? அதனால தான் நம்மளால முடியல. நாம் என்னன்னா இதெல்லாம் தான் உண்மை. என் பொண்டாட்டி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், புத்தர் 1.5 வயசு குழந்தையும் அழகான பொண்டாட்டி விட்டு ஓட்டாரு நடுராத்திரி 12 மணிக்கு. இது ரைட்டா தப்புங்களா? தப்பு தாங்க ஐயா. ஆனால் அதான் ரைட்டுன்றாங்க. பொண்டாட்டி பிள்ளோட வாழறவங்க பேர்லாம் இல்லைங்கய்யா. அவர் இறந்து 2500 வருஷம் ஆச்சு. அவர் பேர் தான் நிற்கிது. அவர் கூட வாழ்ந்தவங்க பேர்லாம் நிற்கிதா? இல்லைங்க, இல்லை 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 இல்லை. அப்போ அதுமாரி பட்டணத்தார், ரமணர், இது மாதிரி எங்கேயோ ஒரு வள்ளலார், அப்பர், இது மாதிரி 1500 வருஷம் 2000 வருஷத்தில் எங்கேயோ ஒரு 4-5 பேர் தான் நிற்கிது. புரியுதா இல்லைங்களா? மீதி பேர்லாம் என்னது
நிக்கிறது இல்ல ஏன் என்னாச்சு? அவங்க எல்லாம் டிஸ்டிங்ஷன்ல இருக்காங்க ஐயா. அவங்க எல்லாம் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டாங்க. படிச்சு பாஸ் ஆயிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் என்னது படிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இப்ப ராஜானா கூட எனக்கு புரியுது. இப்ப ராஜராஜ சோழன்னா அவன் பெரிய ராஜா, அவன் போட்டுறணும் இல்லைன்னா அவன் கழுத்து விட்டுருவான் அப்படின்ட்டு அவன் கல்வெட்டுலாம் அவனே எழுதி வைக்கிறான். இதுமாரி இத்தனை ஆண்டில் இவர் வந்து இந்த ஊரில் இப்படி போர் போட்டார், இப்படி சண்டை பிடிச்சாரு, இத்தனை பொண்டாடி கட்டினாரு அப்படின்னு எழுதி வைக்கிறான். அது கூட எனக்கு புரியுது. இவருக்கு புள்ள இல்லை. இப்போ வள்ளலாருக்கு யாரோ பரம்பரை ஆட்கள் வந்து எடுத்துக்கினாங்களா? புள்ள இருக்குதா? வள்ளலாருக்கு குழந்தை இருக்குதா? எப்படி அவர் பாட்டு இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆச்சு? யாராவது எடுத்து செஞ்சாங்களா? அப்படி எடுத்து செய்யணும்னா கூட என்ன அவசியம்? தொழுவூர் வேளாண்மையார் இந்த இதை தொகுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய பாட்டு அவர் தான் மிஸ் பண்ணார். 200 மாலை சென்னையிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து 200 மாலை எழுதப்பட்டது. அதில் 6 மாலை தான் இருக்குது. மீதி அவர் எழுதுகிறார் லெட்ரு 200 மாலை எழுதப்பட்டது அப்படின்னு. ஆனால் 6 மாலை தான் வெளியில். மீதி 194 மாலை என்னாச்சே? இல்லை அவர் தான் குட்டி சாத்தான் இல்லை, தொழுவூர் வேளாண்மையார் சுவாகா வருதா இல்லைங்களா? இது எதுக்கு அப்படின்னா அவர் எழுதுன அந்த பாட்டு வச்சிருந்தா பணம் கொட்டுதான். இவர் பாடுறாரு, படைத்த பணங்களை எல்லாம் கிணத்தில் இருந்தேன், கேணியில் இருந்தேன், குளத்தில் இருந்தேன்றாரு. யாருங்க? இவங்க அண்ணன் வள்ளலார் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா கண்ணீர் வரும். அவதார் புருஷன்றாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்கையா 6 மாசத்துலனதே அப்பா அம்மா இல்ல, அப்பா விட்டு அம்மா இருக்கிறாங்க. ஆனால் இவர் 5வது குழந்தை. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு என்னது 6வது பொண்டாட்டி தான் இவங்க அம்மா, வள்ளலார் அம்மா. ஏன்னா அவருக்கு சுக்கரன் நீச்சமா. அதனால் யாரோ ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிங்கன்னா வள்ளலார் அப்பாவை கல்யாணம் பண்ணால் 6 மாதம் என்னது சேர்த்து விடலாம். புரியுதா இல்லைங்களா? யாராவது ஒரு பொண்ணுக்கு தற்கொலை பண்ணிங்கன்னா வள்ளலார் அப்பாவை கல்யாணம் பண்ண போதும் ஈஸியாக என்னது ஈஸியாக தற்கொலை பண்ணிடலாம். புரியுதா இல்லைங்களா? அப்போ அதுமாரி இதெல்லாம் இவங்களுக்கு சுக்கரம் உச்சம். யாருக்கா? வள்ளலார் அம்மா இருக்காங்களா, சின்னம்மை, அவங்களுக்கு சுக்கரம் உச்சம். அதனால் தாக்கு பிடிச்சி சுக்கரம் உச்சமாக இருந்தால் நீச்சம் செத்துரும். அப்போ அதுமாரினால குழந்த வந்துடுச்சு. குழந்தை வந்து 6 மாதத்தில் அவங்க அப்பா அவுட்டு. அப்போ ஏழ்மை. அவருக்கு வேலை என்னென்னா அவருக்கு என்ன வேலை நீங்களே பாருங்கள். இப்போ பார்க்குறீங்க நீங்கள். அந்த காலத்தில் எப்படின்னா 6 பொண்டாட்டி சேர்த்தாலும் அவங்க அண்ணன் தம்பி இவங்களாம் இருப்பாங்க. மொய் வச்சு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியே மாளாது. புரியுதுங்களா? இப்போ 6 பொண்டாட்டிங்கய்யா. 6 பொண்டாட்டி யாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படிலாம் இருப்பாங்களா? புரியுதுங்களா? இந்த மொய் வச்சு என்னது காலி ஆகிடும். அப்போ இவருக்கு என்ன வேலை? ஊரே சொந்தக்காரன். அப்பயும் அதுமாரி என்னன்னா வெளியிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் போக்குவரத்துலாம் கிடையாது. அதனால யாரும் சுத்தமொத்த பக்கத்தில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் என்னது கல்யாணம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால் பொண்டாட்டி சேர்த்தாலும் என்னது அது மொய் எல்லாம் உறவுகாரங்களாக தான் இருப்பாங்க. மொய் வச்சு தான் ஆகணும் நீங்கள். ஆனால் இவருக்கு வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளிக்கூடம், இந்த மணிகார்கிட்ட கணக்கு எழுதுவார், கணக்கு புள்ள வேலை. 2 தான் அவங்க குலத்தொழில். வள்ளலாருடைய குலத்தொழில் என்னன்னா சின்ன பள்ளிக்கூடம் வச்சு இந்த டியூஷன் சொல்லி கொடுக்குறது. ரைட்டுங்களா? அதை விட்டா என்னது கணக்கு புள்ள வேலை. அதில் என்ன வருமானம் வந்துடும்? அதுவும் 5 பொண்டாட்டி, 6வது பொண்டாட்டி, இது 5 குழந்தை வேற என்ன வந்துடும் வருமானம். அதனால் அவர் இறந்த உடனே இந்த பெரிய பையன் சபாபதி, அவர் பேர் சபாபதி, அவர் தான் கொஞ்சம் ஒரு 10-12 வயசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5வது புள்ளனா பார்த்துங்களேன், 12 வயசு தான் இருக்கும் அவருக்கு. அவர் தான் மூத்த புள்ள. அதனால் இவங்களுக்கு வேறு வழி என்னன்னு தெரில. அதனால் அவங்க வீடு வந்து சின்ன காவணம், இந்த இதில் பொன்னேரி பக்கத்தில் இருக்குது சின்ன காவணம். ஐயா ராஜேந்திரனுங்களா? ஓகே. சின்ன காவணம்ன்ற ஊருக்கு இந்த 5 பசங்களையும் கூட்டின்னு என்னதை அவங்க அண்ணங்கிறாங்க. யார் அண்ணா? வள்ளலாருடைய அம்மாவுக்கு ஒரு அண்ணன், அதான் இவருக்கு தாய் மாமா. வேறு வழி இல்லை எங்கேயும் போகிறதுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 5 பிள்ளைங்க விட்டுட்டு அவங்க அப்பா செத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணு அதுவும் தனியாக இருக்க முடியுமா 5 பொண்ணை வச்சுன்னு?
சரி 5 பசங்களை வச்சு முடியாது. முடியாதுங்கய்யா. அதனால் சரி ஏதோ ஒரே உறவு அண்ணன் தான் அப்படின்னு போனான். அவங்க அண்ணன் கூட பிறந்தவர் அவர் ஊற்றுவார், சாப்பாடு போடுவார். அது பஜாரி. யார் அண்ணி என்னதுங்க? பஜாரி. பஜார்னு என்னது? அது நான் வடிச்சு கொட்ட வந்திருக்கேன், அதுவும் வதன்னு 5 பேத்து வச்சுக்குது. இதுக்கு வச்சு உங்களுக்கு வடிச்சு கொட்டது என்னன்னது முடியாதுன்னுக்கிறான். இதில் வேறு 5 பசங்க இது வந்ததுன்னா இது என்ன பண்ணுறது? என்னால் முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாஜா பண்ணுறாரு. ஒரு வேலையும் நீ செய்ய தெரியல, உனக்கு வேலை செய்கிறது கஷ்டமாக தானே இருக்குது, எல்லா வேலையும் என் தங்கச்சிகிட்டே விட்டுறேன், அது எதோ மிச்சம் மீதி இருந்தால் சாப்பாடு போட கேட்டால் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் யார் செய்யணும்? வள்ளலரோட அம்மா தான். 5 குழந்தையும் வச்சிங்கன்னா இவர் 6 மாதம் குழந்தையான். வள்ளலர் அவங்க அப்பா சாவுல 6 மாதம் குழந்தையான். இதெல்லாம் வச்சின்னு துணி துவச்சி போட்டுன்னு எல்லா வேலையும். இதில் வந்து சோறு வந்து மீந்த சோறு தான். 12 வயசு பையன் ஒரு நாள் காலைல 6 மணிக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கிறான். யார்? சபாபதி பிள்ளை, வள்ளலருடைய பெரிய அண்ணன். அந்த பழைய சோறு கொஞ்சோண்டு மோர் விட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணி வந்துடுச்சு. காலங்காத்தால் என் வீட்டு சொத்துலாம் நாசம் பண்ணின்னு பண்ணி தின்ற மாதிரி தின்றான் பாரு அப்படின்ட்டு திட்டிடுச்சு. ஒரு ரோஷம் வந்துடுச்சு. யாருக்கு? சபாபதி பிள்ளைக்கு ரோஷம் வந்துடுச்சு. அவர் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, ஏம்மா இப்போ ஃப்ரீயாக வேலை செய்கிற, இந்த வேலையை அப்படியே 3 வீட்டில் செஞ்சோன்னா நமக்கு காசு கிடைக்கும். இதுமாரி ஈனம்மானம் கட்ட பிழைக்குதால என்ன சொல்கிறாருங்கய்யா? இப்போ நீ செய்கிறல்ல இந்த வேலையை வெளியில் போய் வீட்டு வேலையாக செஞ்சோம்னா என்ன வரும்? மான மரியாதையோடு வாழலாம், சம்பளமும் வரும். அதே ஒரு 3 வீட்டில் செய்ய கஷ்டப்பட்டு நம்ம மான மரியாதையோடு வாழலாம்ல. இதுங்கிட்ட வந்து இதுமாரிலாம் பண்ண தேவையில்ல, என்னால் இருக்க முடியாது, நான் தற்கொலை பண்ணிப்பேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த 7 கிணறு பகுதிக்கு கூட்டிட்டார். புரியுதுங்களா? யார்? எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டாரு. எல்லாம் வேணாம் அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட ஒன்றும் சொல்லாமல் எப்படி புத்தர் நைட்டோ ஓட்டாரு அதுமாரி இவங்க என்னது அண்ணன்னா அவங்க தாய் மாமா வீடுங்களையா? ஆமாம், வள்ளலாருக்கு தாய் மாமா வீடு. தாய் மாமா. ஓகே ஓகே. அவங்ககிட்ட கூட சொல்லாமல் இந்த 5 பசங்களை கூட்டுக்குன்னு அவங்க அம்மா என்னது 7 கிணறு, சென்னை 7 கிணறு பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து இவங்க அதுமாரி 3 வீட்டில் அவதார புருஷருங்கய்யா, நல்லா பாருங்கள். வள்ளலார் அவதார புருஷர், அவங்க அப்பா சேர்த்துட்டாங்க. குடும்பம் ஏழ்மை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இங்கே வந்து வீட்டில் 3 வீட்டில் 3-4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி இது மாதிரி துணிலாம் துவைச்சி போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்க. அப்போல்லாம் 12 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அவங்க குலத்தொழில் அந்த வரதராஜ இன்னொரு சபாபதி இருக்கார், அவர் பேர் வாத்தியார். அவர் தமிழ் பண்டிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ முதலியாரா இல்லை சபாபதி பிள்ளையான்னு தெரியல. அவர்கிட்ட போய் என்னது அவங்க அண்ணன் படித்து அவரும் இதுமாதிரி தின்ன பள்ளிக்கூடம் கணக்கு எழுதுகிற வேலை வருமானம் வந்துடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு, அம்மா இதுவரையிலும் நீ குடும்பத்தை காப்பாற்றின, இப்போ எனக்கு வருமானம் வருது கடவுள் புண்ணியத்தில், நீ வேலைக்கெல்லாம் போத்தவில்ல. இன்னொரு தம்பி இருக்கிறான் பரசுராமன், அவனையும் படிக்க வச்சு அதேமாதிரி தின்ன பள்ளிக்கூடம் கணக்கு எழுதுகிற வேலை. புரியுதா இல்லைங்களா? இப்போனா அது குடும்பம் வருமானம் ஓரளவுக்கு நல்லா வருது. அதனால் அம்மா இதுவரையிலையும் நீ வேலை செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி இனி நீ நிம்மதியாக உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்னை இவர் தானே கூட்டின்னு வந்தார் அந்த பொறுப்பு. அப்போ நல்லா குடும்பம் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த 2 தங்கச்சிக்கும் அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்குள்ளே வள்ளலாருக்கு ஒரு 10 வயசு வந்துருச்சு. 6 மாதம் குழந்தை என்னாச்சுங்க 10 வயசு ஆகிடுச்சு. படிக்கலான்னு படிக்கலான்ட்டு இவர் படித்த வாதியார்கிட்ட சேர்த்து விட்றாரு. அவர்கிட்ட சேர்த்து விட்டா அவர் போய் முதல் நாள் பாடம் நடத்துறாரு. இந்த ஒருவரையும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ற பாட்டு நடத்துகிறாரு. இவர் ஏஞ்சி வள்ளலார் என்ன பண்ணுறாரு, இது ஏன் நெகட்டிவாக சொல்கிறீங்க, வேண்டாம்னு சொல்கிறீங்க, இது மாதிரிலாம் நெகட்டிவாக சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா நீ தான் அவ்வளோ பெரிய ஆள நீ, அப்படி நீ தான் பாசிட்டிவாக தான் பாடேன் அப்படின்னாரு. உடனே ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்தம் உறவு கலவாமை வேண்டும்,
பெருமை மிகு நினது புகழ் பேசவே வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், மதி வேண்டும் கதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், மருவு பெண்ணாசியை விடவே வேண்டும். இது 7 வயசில் பாடுறது 10 வயசில் பாடுதுன்னு சொல்கிறாங்க. அது கூட விட்டுருங்க. 7 வயசு குழந்தை எப்படி மருவு பெண்ணாசையை விட வேண்டும், அதுக்கு எப்படி தெரியுது? நான் கேட்கறது புரியுதுங்களா? புரியுதுங்க. 7 வயசு குழந்தை வள்ளலார் இந்த வாதியார் அப்போ தான் சொல்கிறாராம். சொன்ன உடனே மருவு பெண்ணாசையை விட வேண்டும், அதான் ஒருமையுடன் அதில் வருது. இது மருவு பெண்ணாசையை விடவே வேண்டும் அப்படின்னு எப்படி 7 வயசு குழந்தைக்கு எப்படி தெரியும்? அப்போ இது ஞானம்லாம் இல்லைங்க. வள்ளலாரை பற்றி பில்டப்பு புரியுதா இல்லைங்களா? இது பின்னாடி எழுதுந்த இடைச்சர்கள் இல்லைங்க, பின்னாடி எழுதுந்த. ஏன்னா இதை தொகுத்தவர் யாருங்க? வேலாயுத முதலியார். அவர் கடைசியில் கடுப்பாயிட்டாரு. இவர்னா உடல் இவர் இந்த ஒலியைக்கு நடை போகிறார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி இவரை கூப்பிட்றாரு. தொழூர் வேலாயுத முதலியாரை கூட்ட, நீ வந்து உன் மூஞ்ச பார்த்தா இதுக்கெலாம் லாக்கி இல்லை என்ன சொல்கிறாருங்க, அந்த வடிவேல் ஜோக்கில் வருதுல்ல, இவன் இதுக்கெலாம் லாக்கி பட மாட்டான். இந்த வடிவேலை சொல்லுவாங்க இல்லைங்களா, இவன் என்னது இவன் மூஞ்ச பார்த்தா இதெல்லாம் சரியாக வர மாட்டான் அப்படின்ட்டு அவன் கேட்பான். எதுக்குன்னா சொல்லிட்டு சொல்லுங்கடா அப்படின்ட்டு. சிங்கமுத்து தான் அவங்க அப்பா. அவங்ககிட்ட ஏப்பா நீ அது கேட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க எதுக்கு தான் என் பிள்ளை எதுவுமே சொல்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட காதில் சொல்லுவாங்க. இப்போ சரி வர மாட்டான். அவங்க அப்பாவே சொல்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அதுமாதிரி வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இந்த தொழூர் வேலாயுத முதலியார் கூட இருந்த கல்பட்டு ஐயா எல்லோரும் கூட்டு என்ன சொல்கிறாரு, ஒருத்தவங்க கூட தர மாட்டீங்க என்ன சொல்கிறாருங்க. அது அவரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதுகாரும் உடல் இருந்து சொன்னோம் ஒருவரும் தேரிலர் சொல்கிறாரா இல்லைங்களா, சொல்லியிருக்காரா? அதனால் அந்த தொழூர் வேலை முதலியார் கூட்ட நீ வந்து தமிழ் புலூர் வேலைக்கு தான் ரைட்டு என்ன சொல்கிறாருங்க. தமிழ் புலூர் வேலைக்கு தானே அது ரைட்டு. அதனால் பச்சையப்பன் கல்லூரியில் போய் சென்னை பச்சை 1 வாரம் இருக்குதுங்கய்யா, ஒரு ஒலியும் கிடையாது. அப்போ கூட்டு சொல்கிறாரு, எம்மா கடுப்பாயிருப்பார் அவர் விந்து வந்து ஒரு சொட்டு கூட வெளியேற்றக்கூடாது, 12 மணிலேருந்து 3 மணி வரையிலும் தான் தூங்கணும் அப்படின்றாரு. தொழூர் வேலை மாதிரி 5 பொண்டாட்டி, எப்படியும் ஒரு 10-15 குழந்தை, அணுக்க தோன்றுரு எப்படி இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இவரு மாலைன்னா இவர் மடு. புரியுதா இல்லைங்களா? ஆனால் அவர் தான் இந்த திருவூர் பாலம் கொண்டு வந்தார்னா கடைசியில் டென்ஷன் ஆகி இந்த 200 மாலையில் 196 மாலையில் அவர் வள்ளலார் பெரிய ஆள் ரசவாதனம் பண்ணுறாரு குடும்பத்துக்கு. அப்படின்னா வள்ளலார் எதுக்கு இவர் கூட வச்சுன்னா டுட்டோரியல் நடத்தினார். இதுதான் அவருடைய, அதான் சொன்னல திண்ணை பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு டுட்டோரியல் வாதியார் தான் யாருங்க, தொழூர் வேலாயுத முதலியார். புரியுதுங்களா? அதில் அவர் திட்டுவார் நிறைய இடத்துல. தொழூர் வேலாயுத முதலியார கண்ணவுடன் திட்டு சமாளிப்பார். என்னன்ட்ட இந்த பசங்களாம் போய் சொல்கிறாங்களாம், இதுமாதிரி இவர் திருக்குறள்லாம் ஒழுங்காக அர்த்தம் சொல்ல மாட்டார், மாற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் பிடிச்சி தொழூர் வேலாயுத முதலியார சில இடையா என்ன பண்ணுவாராம், பாட்டாலே திட்டு வரான் அவர் வந்து கேட்டால் சமாளிப்பாராம் வள்ளலார். புரியுதுங்களா? அப்போ இவர் எதுக்கு இந்த கருமொழிக்கு வரலாறு கரெக்டாக பார்த்துன்னு வரணும் நடுவில். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அதே தெரிஞ்சதை மறுபடியும் சொல்கிறதுல என்ன இருக்குது. அதனால் நான் நடுவில் போடுறேன். இப்போ ஏன் இவர் கருமொழிக்கு எதுக்கு போனார் அப்படின்னா கணக்கு எதுக்கு தான் போனார். அந்த கருமொழி மணிகார் இருக்கிறல ரெட்டியார் அவர் வீட்டுக்கு கணக்கு இவர் குலத்தொழில் பண்ணுறதுக்கு தான் போனார் அவர். புரியுதுங்களா? அவர் வாழ்ந்தப்ப யாரும் அவர் இதுமாதிரி இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாதுங்கய்யா. தொழூர் வேலாயுத முதலியார் வந்து இந்த டுட்டோரியலில் வேலை பார்த்தவர். கல்பட்டு ஐயா வந்து இவர் தர்மசாலை இந்த ஞான சபை இதெல்லாம் உண்டாக்குனார் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி 14 அமைப்புகளை உருவாக்குனார். எல்லாம் ஈத்து முட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? என்னென்ன நான் பேர் சொல்கிறேன் பாருங்க, நீங்களே கூட போய் பாருங்கள். ஒரே நாட்டில் வள்ளலாருடைய பல பிளான் அதை ஃப்ளாப்பு எது நிற்கிது அப்படின்னு சோறு போட்டு தான் நிற்கிது. இந்த விளக்கேற்றது அதான் தியானம் விளக்கேற்றி பூர்வமத்தில் பாரு, திரை நீக்கி ஜோதிடர்ஸ்னு பாரு, இதான் இது மூளையே தேவையில்லை. புரியுதா இல்லைங்களா? கடைசியில் சென்டிமெண்ட் விஷயம் தான் நிற்கிது. இன்டர்லெக்ட்லாம் என்னது அவருடைய அறிவுலாம் ஞானம் இதெல்லாம் தேவையில்லை. எது தேவைங்க?
சோறும் எதா தியானம் இதுக்கு வந்தால் 3 தைப்பூசுக்கு போனால் வயிற்று வலி சரியாக போச்சு. இதுதான் மக்களுக்கு நிற்கி கடைசியில். அதனால தான் ஒரு கடுப்பாயே இந்த தர்மசாலை ஏற்படுத்தினாரு, ஞான சபை ஏற்படுத்தினாரு. அப்போ அதை நிர்வகிக்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? வேணுமா இல்லைங்களா ஐயா? அதுக்கு தான் கல்பட்டு ஐயா கிட்ட இந்த தர்மசாலை ஒப்படைச்சிட்டாரு. இந்த ஞான சபைக்கு ஒரு குருக்கள் ஒருத்தர் இருந்தார், ஐயரு. அவர் போய் பிடிச்சி அவர் லிங்கெல்லாம் வச்சிட்டார் கடைசியில். அவர் வேலை காட்டார் ஐயரு. புரியுதா இல்லைங்களா? அது எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதனால் வள்ளலார் வெறுத்து போய் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவர் ஏற்றி வச்ச அடுப்புன்னு அணையாமல் அப்படிலாம் இல்லை. 3 வருஷம் அந்த அடுப்பும் ஏரியில் தர்மசாலையும் ஞான சபையும் பூட்டி சாவி எடுத்து முட்டாருங்க. எங்கே எடுத்து முட்டாரு? கருங்குழியில இருந்து அப்புறம் அங்கே போட்டாரு சித்தி வளாகம், மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துக்கு போயிட்டாருங்க. ஏன் இங்கே தான் இவ்வளோ பெரிய அமைப்பு ஏற்படுத்தினாரு, 108 ஏக்கர் பெருவெளி, இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அவர் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துக்கு போனாரு அப்படின்னா கேளுங்க. இங்கே இந்த கருங்குழி இதில் அதில் இந்த தண்ணியில் வேலை கறிச்சாருங்குது பாருங்க. அது என்னன்னா, இவர் பகலில் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு ராத்திரியில் இருந்தால் அந்த கணக்கு எதிர் வேலை. அதுக்கு தான் அந்த ரெட்டியாரோடைய மனைவி நைட்டு இந்த வேலை கறிக்கிறதுக்கு எண்ணெய் தண்ணியெலாம் கொண்டு வந்து வைப்பாங்க. ஆக மொத்தம் அவர் வேலை பார்க்க தான் போனார். புரியுதா இல்லைங்களா? அவர் மணிகாருங்கய்யா, கருங்குழி மணிகாரு தான் அந்த ரெட்டியார். இப்போ கூட இருக்குது அந்த வீடு. அந்த கருங்குழி மணிகாரு எதுக்கு போனார் அப்படின்னா, இவர் மணிகார் வீட்டு தான். அங்கேருந்து சித்தி வளாகத்துக்கு போனார் பாருங்க, மேட்டுக்குப்பான். அவரு மணிகார் தான் கூட்டு போனார். அப்போ இந்த நைட்டில் வந்து இவர் கணக்கு எதிர் வேலை. அதில் தான் ஒரு நாள் என்னது, அந்த அம்மா எண்ணெய்க்கு பதிலாக இது வச்சுட்டு அப்படின்னா தண்ணி ஊற்றுனா அந்த எண்ணெய் மிதக்கும், அதில் எரிஞ்சுது. இப்போ கூட அதுதான் இங்கே வந்து பயங்கரமான விளக்குன்னு விற்கிறாங்க எல்லாம். நீங்கள் எண்ணெய் வச்சு அப்படியே ஏற்றுனீங்கன்னா அது சூடில் என்னது எண்ணெய் சீக்கிரமாக போயிடும். இதே வந்து தண்ணியில் எண்ணெயை விட்டு அது மேலே திரி போட்டு பாருங்கள், அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் எரியும். புரியுதுங்களா? ஜலதீபம். இது சிம்பிள் சயின்ஸு. அதை தான் அவர் பண்ணாங்க. இது அதிசயம் சொல்லி எல்லாம் என்னதை பண்ணாங்க. அவரும் இதுமாரி எழுதிக்கிறாரு, அன்று இரவில் ஒரு நாள் நான் இதுமாரி தண்ணீர். அதிசயம்லாம் கிடையாது, சயின்ஸுங்க. அதிசயம்னு ஒன்று கிடையாதுங்க. அதான் நான் தான் சொல்கிறேன், டெக்னாலஜி. இப்போ மிஷின், உயிர் உள்ள மிஷின் தான் இந்த உடம்பு. இதில் இல்லாத அதிசயம் என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள்? இதாக இருக்குதா? அப்போ அதிசயம் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம புத்திக்கு எட்டாத அறிவியல் தானே அது. புரியாத விஷயங்களை நம்ம அதிசயம் சொல்லிடுறோம். அதே டைமில் புத்திக்கு எட்டின அதிசயம் தான் அறிவியல். நம்ம எதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமோ அதெல்லாம் என்னது அறிவியல் ஆகிடுது. புத்திக்கு எட்டாத அறிவியல் என்னது அதிசயம் சொல்லிடுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி வரோம் தெரியாது, கேரட் எப்படி வருது தெரியாது, முள்ளங்கி எப்படி வருது அப்படின்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் அதிசயம். புரியுதா இல்லைங்களா? அது இப்படி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அறிவியல். புரியுதுங்களா? ஐயா, இப்போ அவர் வந்து வள்ளலார் ஐயா வந்து இடையில எந்த சித்து விளையாடலும் பண்ணாதனால மக்கள் நம்ப போயிட்டாங்களா ஐயா அந்த காலத்துல? அவரே சித்து விளையாடலாம் பெருசாக தான் நினச்சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். ஏன்னா அப்படி தான் இருக்கும். அதுதான் வந்து என்னது வளர்ச்சி. அவரே ஆரம்பத்தில் எல்லா கோயிலுக்கும் போய் இந்த கோயில் அந்த சாமி என்ன இது பண்ணிச்சு, பால் சோறு கொடுத்தது, முருகர் 7 வயசில் கண்ணாடியில் பார்த்தேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் எல்லாம் பொய்யின்றார் காட்சியில். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். அடிக்க வந்தவர் அப்படி சில கதைகள் இருக்கு இல்லங்க ஐயா, சில அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்கம்மா புரியல? இல்ல, அவரு ஒருத்தர் அடிக்க வந்தவரை கை ஓங்கும் போது அந்த கம்பு ஓங்கும் போது அவசரமோன்னு சொன்னதும் அந்த கம்பு அப்படியே நின்னுச்சு அப்படிங்கறதெல்லாம் அவன் இதுல எழுதி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் வந்து சித்துக்கள் இல்லையான்னு கேக்குறாங்க ஐயா. அதெல்லாம் சித்துக்கள் தான். என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். பண்ணிருக்காரு இல்ல, பண்ணலையா பண்ணிருக்காராங்கிற கேள்விக்கு நான் சொன்னேங்க ஐயா. அது நம்ம கவனிக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய விஷயம். இது என்னன்னா, தற்காப்புக்காக அப்பர் சாமி அது மாதிரி கடலில் கட்டி போட்டாங்க, சுண்ணாம்பு கால்வெளியில் போட்டாங்க, கழுத்து வரலையும் ஆளை போச்சுட்டு இது பட்டத்தை யானை விட்டு அது காலால் யானை காலால் கழுத்தை ஏற்ற சொன்னாங்க அப்படிலாம் இருக்குது. ஒரு ராஜா ஒரு மனிதனை கொலை பண்ணுறதுக்கு யாராவது கடலில் கட்டி போடுவாங்களா? முதல்ல சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, கத்தியில் குத்துவாங்களா? அதெல்லாம் வரவே இல்லையே. புரியுதுங்களா? சுண்ணாம்பு காலில் போடுவாங்களா யாராவது கொலை பண்ணுறதுக்கு? முடியாது, போட்டிருக்காங்க இவரை. இல்லை முடியாதுலாம் கிடையாதுங்கம்மா. யாராவது ஒரு ராஜா ஒரு மனிதனை கொலை பண்ணுறதுக்கு நேராக வெட்டி அதெல்லாம் வரவே இல்லையா? கத்தியால் வெட்ட பார்த்தாரு.
ராஜா நினைச்ச கத்தியாலே குத்தி கொண்டிருக்கலாம் தான். சிரச்சேதம் பண்ண சொன்னாங்க, இல்லை 10 பேர் சேர்ந்து அப்பெல்லாம் சிரச்சேதம் தான் தண்டனைங்க ஐயா. இல்லை கழுவில் ஏற்றிருக்கலாம். அந்த காலத்தில் சமணர்கள் இவங்கெல்லாம் கழுவில் தான் ஏற்றுனாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கலாம், கழுவேற்றிருக்கலாம். அதெல்லாம் வரலையே. புரியுதுங்களா? வேற எந்த உரிமையும் முடியல போல இருக்குதுங்க ஐயா. அது ஓகேங்க. ஆனால் இதை நம்ம இதெல்லாம் வரல அப்படின்னா இருக்கும் போல இருக்குங்க ஐயா. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அக்னி சமனம் எப்படி ஒரு அந்த சுண்ணாம்பு காலிலேருந்து வெளியே வந்தார் அப்படின்னா அக்னி சமனம். அது மாதிரி கடலில் கட்டி போட்டோடனே சிவபெருமான் வந்து காப்பாற்றுன்னு அவரே சொல்ல, நமசிவாயா பஞ்சபூதங்களை ஆராய்ச்சி பண்ணி வந்தேன், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயுவ, நானா மண், மானானது நீர், சீனா நெருப்பு, வானா காற்று, யானை ஆகாயம், பஞ்சபூதங்களை ஆராய்ச்சி தான் வந்தேன்னு அவரே சொல்ல. சிவபெருமான் காப்பாற்றுன்னு சொன்னாரா, பாடிக்கிறாரா? அதே டைமில் அவர் அது மாதிரி 48,000 பாட்டோன்மோ அவர் பாடிக்கிறாரு. கிடச்சிக்கிறது 3,800 சொச்சு தான் கிடச்சிது. மீதி பாட்டில் என்ன காலி. அதுமாரி திருமந்திரத்தில் 8,000 பாட்டம் வள்ளலார் சொல்கிறாரு. திருமந்திரம் 8,000 வள்ளலார் சொல்லிக்கிறாரு. ஜஸ்ட் 150 வருஷத்துல என்னது 5,000 பாட்டு காணும். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது சொல்லுங்கம்மா. ஐயா, வள்ளலாருக்கு வந்து குருவா இருந்து வழி நடத்தினவர் யாருங்கய்யா? இது மாதிரி அதிசயங்களை பத்தி அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லைங்க அவருடைய குரு? அப்பர் சாமி தான். அப்பர் சாமி தான் வள்ளலார் குரு வந்தார். ஆனால் இதெல்லாம் தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், உண்மை தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்கிறோம். இது குரு பரம்பரை இப்படி தான் வருது. ஒரு ஏரியாவுக்கு போடுவாங்க. இப்போ என்னன்னா அவரு யார் குரு அப்படின்னா பாபாஜி, மகாவதார் பாபாஜிக்கிறார் இல்லைங்க, அவர் தானே அது அப்பர் சாமிக்கு குரு. புரியுதுங்களா? இப்ப வள்ளலாருக்கே அவருடைய குருவை பத்தி ரொம்ப காலம் கழிச்சுதான் ஐடென்டிஃபை ஆயிருக்கும். அப்படிதானங்க ஐயா? ஆமா. அப்ப தத்துவராயர்னு நடுவுல பேசுறாங்க ஐயா, அதெல்லாம் தத்துவம்னா தத்துவத்துக்கு ராயர்னா ராஜான்னு அர்த்தம். அதான் அரசர், திருநாவுக்கரசர். இவர் தத்துவங்கள்லாம் கடந்தவர் இல்லைங்களா? வள்ளலாரே இடையில தத்துவராயர் பத்தி பேசுறாங்க, அது என்ன உண்மையா பொய்ங்களா தெரியலங்க. அதாங்க ஐயா, தத்துவராயர்னா அவரு இங்க இருந்தாரு அங்க இருந்தாரு அப்படிலாம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அவர் என்ன ஆனாரு அப்படிலாம் இருக்கும். அவர் ஏதாவது பாட்டு எழுதினாரா அப்படிலாம் இருக்கும். தத்துவராயர்னா இப்போதான் நான் சொன்ன பாருங்க, இந்த சென்டிமெண்ட்டு தான் நமக்குலாம் பிரச்சனை ஆகுது. சப்ஜெக்டை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாத்தியாரை பிடிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குறேன், வள்ளலாருக்கு குரு அப்பர் சாமி தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு என்ன போகுது, தெரியலன்னா என்ன போகுது? சப்ஜெக்ட் முக்கியமா, வள்ளலார் குரு யாருன்றது முக்கியமா? இப்போ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு அப்பா அம்மா யாருன்றது முக்கியமா, இல்லை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ன சொன்னார் அது முக்கியமா? என்ன சொன்னார்? ஆனால் இப்போ இதுமாரி ஆகுதுங்க. இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு அப்பா பேர் தெரியலன்னா நீங்கள் ஃபெயிலு 10th. புரியுதா இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமானு கேட்குறேன் நான். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் இப்போ அப்பர் சாமிக்கு குரு யாராக இருந்தால் நமக்குண்ணா நான் கேட்கறது புரியுதுங்களா? ரொம்ப அவசியமா அப்பர் சாமி குரு யாருன்றது? ரொம்ப அவசியங்களா? வள்ளலார் குரு யாருன்றது ரொம்ப அவசியமா? இப்போ நம்ம பசங்களாம் கொண்டு போய் சொல்லுங்கம்மா. ரமண மகரிஷி வந்து குருவை ஏத்துக்கல, வள்ளலார் வந்து ஏத்துக்கிட்டாரு தானங்கய்யா. அப்ப அவர் வந்து யாரு? அதான் கேக்குறமா, யாரு எதுக்குன்னா அவர் சொல்லணுமே என் குரு இவர் தான்ட்டு. அவர் அப்படிலாம் இல்லையா? எல்லா இடத்துலயும் நான் நடராஜர் தான் பண்றாரு, கடைசியில் என்ன அதுவும் பொய்ன்ட்டாரு. புரியுதுங்களா? டைரக்டா மாதிரி சொல்லி வராரு. அதாவது சிவமே பொருள் என்று பேசி சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் அப்படின்றாரு. அப்புறம் உனக்கும் எனக்குமே சேர்ந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ அப்படின்றாரு. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே அப்படின்றாரு. ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன் மாலாதா யாக்கை பெற்றேன். இவர் எந்த இடத்துலையுமே குருவை பற்றி என்னதுங்க நீங்கள் சொல்கிற தத்துவராயிரோ அப்படி அப்படிலாம் சொல்லி தத்துவராயர்னா சிவபெருமானுக்கு இன்னொரு பேருங்க. புரியுதா இல்லைங்களா? அதாவது அவங்களாம் சொல்லி கொடுத்ததா என்னது இவர் படித்தார். புரியுதுங்களா? இப்போ கொடுங்க, அதை விடுங்க. இப்போ நிதர்சனத்துக்கு வாங்க. இப்போ நீங்கள் வாத்தியாரை நம்பி பசங்களை நம்ம சேர்க்குறோமா, சப்ஜெக்டை நம்பி ஸ்கூலில் சேர்க்குறோமா? வாத்தியாருக்கு 3 பொண்டாட்டி, அவர் குடிக்கிறாரா குடிக்கலையா, ஒரு பொண்டாட்டியா லவ் பண்ணுறாரான்னு பார்த்து சேர்க்குறோமா, இல்லை பசங்களை அப்படியே சப்ஜெக்ட் நம்பி சேர்த்துட்டு வரோமா?
சப்ஜெக்ட் மட்டும் அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அதேமாரி நீங்கள் ஆன்மீகத்தை அணுகுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இப்போ நான் போய் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் விளம்பரம் கொடுக்குறேன், இதுமாதிரி சாகா கல்விங்கய்யா இது மாதிரி இருக்குது, அறிவியல் பூர்வமாக அப்பர் சாமி எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இல்லைண்ணா அதெல்லாம் அப்பர் சாமி சொல்லி கொடுத்தாலும் விட்ருங்க, நான் சொல்கிற சப்ஜெக்ட் புரியுதா பாருங்கள், இது ஒரு கருவிங்கய்யா, இது மறுபடியும் நாமளே படித்தா நல்லா படித்தா அஸ்மெண்ட் பண்ணலாம், டிஸ்மெண்டில் பண்ணலாம், இல்லை இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், சுவிட்ச் ஆன் பண்ணலாம், செல்ஃபோன் மாரி தான், இதுக்கு டெக்னாலஜி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், அதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னா கேட்கணும்ல. நீங்கள் இதெல்லாம் அடைஞ்சிட்டிங்களா? நீங்கள் இதெல்லாம் அடைஞ்சிட்ட பிறகு ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி தரணும் கேள்வி வருது. புரியுதா இல்லைங்களா? என்ன கேட்குறாயா? இதெல்லாம் நீ அடைஞ்சிட்டு என்னத அப்போ அதுமாதிரி கூடு விட்டு கூடு பாய்வான் அப்படி போட்டவொன்னே என்னத எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, ஒரு எலி உடம்புல பூந்து போய் எம்எஸ் ஜுவல்லரில் போய் ஒரு நெக்லஸ் ஈத்துன்னு வந்து குடு, அப்போ தான் நான் நம்புவேன். என்ன சொல்கிறாங்க? அவன் யாருன்னே தெரியாது, இதுக்கு தான் நான் கூடு விட்டு கூடுவா இதுக்கு வந்தா. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா இவனுக்கு சப்ஜெக்ட் என்னது படிப்பு, சாக கல்வி எல்லாம் தலைப்பாடு அடிச்சுக்கிறாரு. இது கல்வி 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 கல்வின்னா கவனம் கொடுக்காம வராது. புரியுதா இல்லைங்களா? சப்ஜெக்ட் மேலே கவனம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் அது கல்வி வராது. அதனால் இவங்க குருவை பற்றி பேசலை, சப்ஜெக்ட் பற்றி ஆனால் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் ஆகட்டும் வள்ளலார் ஆகட்டும், சப்ஜெக்ட் என்னது பேசுகிறாங்க. ஆனால் அந்த சப்ஜெக்ட்லாம் முத சொல்லி கொடுத்தாரு. இவருக்கு சொல்லி கொடுத்தாருன்னு அவர் சொல்லலை. இல்லைன்னா இந்திரனும் மாலும் ஐயனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், வெளியில் பார்த்தோன்னே எந்த இடத்துலையும் சொல்லலையே. புரியுதா இல்லைங்களா? கல்லினோடு கட்டி கடலில் பாய்ச்சினும் நாட்டுனையாவது நம்ம சிவாயம் தான் சொல்கிறாரே தவிர சிவபுரவன் வந்து என்ன அப்படியே கல்லை கட்டி போனோம் அப்படியே வந்து தூக்கி போட்டான், தூக்கின்னு வந்து கரையில் விட்டான் சொன்னாரா? பாடிக்கிறாரா? இப்போ கூட நம்மள வாதியார் காப்பாற்றல. வாதியார் சொல்லி கொடுத்த சப்ஜெக்டை நம்ம கவனிச்சதால தான் இன்றைக்கி டாக்டரோ இன்ஜினியராவோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். அப்போ வாதியார் காப்பாற்றினாரா வாதியார் சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் காப்பாற்றுதா? அதை வாதியார்னு ஒரு ஏற்றி சொல்கிறாங்க. இதுதான் என்னத ஒன்றை இன்னொன்றின் மேல் ஏற்றி சொல்லுதல், உயர்வு நவீழ்ச்சி அணிய அது பேர் என்னமோ. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா வாதியார் காப்பாற்றல இந்த இடத்துல. இப்போ வாதியார் நேரம் உங்களுக்கு ஃப்ளாட்டு, வீடு, காரு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெலாம் வாங்கி தர்றாரா? இல்லை வாதியார் அந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாரு, அந்த அறிவை வச்சு வேலை பார்த்து வாங்கிக்கிறீங்களா? அறிவை வச்சு வேலை பார்த்து தான் வாங்க முடியும். அதை தான் அவங்க பாடுறாங்க எல்லா பாட்டிலையும். புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா அவங்க புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய இடத்துல. அதை அப்போ அவருக்கே எல்லாம் முடியும், சகலகலா வல்லவர்னா வல்லவர் எங்கே போனார்? அவர் தான் மரணமில்ல பிறகு அடைஞ்சிட்டாருங்கய்யா. வாடி பயிர் கண்டதெல்லாம் வாடி எல்லா உயிர்களில் ஒரு பூந்துட்டுன்னு ஏறிட்டு போயிட்டாரு. இப்போ கொடுமை நடக்குது, கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் இது பண்ணிட்டாங்க, அப்போ சீன் பார்த்துக்கிறாரு வல்லரை. இப்போ கஜா புயல், அந்த புயல் வந்து நிறைய உயிர்கள்லாம் நிறைய பயிர்கள் சேதமாகுது. இப்போ சுனாமி வந்துச்சு, இவர் தான் இருக்கிறாருல்ல, என்ன பண்ணிக்கிறாரப்பா? ஏன் வரல? அவருக்கு அவர் வேலைங்கய்யா. அப்படின்னா என்னதா வாதியார் சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் முக்கியம். அவர் சொல்லி கொடுத்த படிச்சிங்கன்னா அதை தான் அவங்க வந்து என்ன சிவபெருமன் காப்பதான் அப்படி சொல்கிறாங்க அவங்க. புரியுதா இல்லைங்களா? அதாவது வாதியார் முக்கியம் இல்லை, சப்ஜெக்ட் முக்கியம். அப்போ சிவபெருமான் இது அஷ்டகர்மா அஷ்டமா சித்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? அதை இவங்க கவனமானதை படித்தாங்க. அதெல்லாம் 3 கல்வி இருக்குது. ஒன்று குலக்கல்வி. குலக்கல்வினா இப்போ எங்கள் அப்பா கார்பெண்டர்னா நானும் என்னதை வேறு வழி கிடையாது, எனக்கு யாரும் எதையும் சொல்லி தர மாட்டாங்க. ஆசாரி ஊட்டி பையன்னு சொல்லி நானும் கார்பெண்டர் வேலை தான் பார்த்தோம், வேறு வழி கிடையாது அந்த காலத்தில். புரியுதுங்களா? அதே தான் வள்ளலாருக்கும் ஆச்சு, சின்ன பள்ளிக்கூடம் கணக்கு உள்ள வேலை. புரியுதா இல்லைங்களா? இதுதான் ஒரு குலத்தொழில், இதுக்கு பேர் குலக்கல்வின்னு பேருங்கய்யா. அப்படின்னா என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட இருந்தேன். எங்கள் அப்பா விவசாயினா அவர் போகல அப்படியே போக இயல்பாக வந்துடும். அது எங்கள் அப்பா டாக்டர்னு என்னது அது ஜீன்லேயே இருக்கும், இயல்பாக வந்துடும் பரம்பரையாகவே. இது வந்து மேஸ்திரி வீடா, இப்போ கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வீடு, ஆசாரி வீடு, வாதியார் வீடுன்னு சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? அது ஏன்னா அது பரம்பரையாக அப்படியே வந்து அதில் ஒரு நிபுணத்துவம் வந்துடுது. ரைட்டுங்களா? அதுமாரி இந்த திண்ணப்பள்ளிக்கூடம் மட்டும் வாதியார்னா அந்த தமிழ் படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் தமிழ் வாதியார் தான் இருக்கிறாங்க பெரும்பாலும். என்னது இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிச்சிட்டாங்கன்னா உடனே பட்டிமன்ற பேச்சாளர் போலன்னு பொழப்பாரு. நிதர்சனத்தில் என்னது ஒன்றும் இருக்காது. புரியுதா இல்லைங்களா? பேச்செல்லாம் நல்லா இருக்கும், சுகி சிவம்
அவர் அந்த இலங்கை ஜெயராஜ் இவரெல்லாம் பேசினா அப்படின்னதா கிருபாந்தவாரியர்லாம் பேசுனீங்கன்னா என்னதா அற்புதமாக இருக்கும். ஆனால் இங்கே சயின்ஸ்லாம் இருக்குது. அதில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையன் போய் போகலன்னு 1 மணி நேரம் பேசுவார், செத்துட்டார். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ இது சயின்ஸு படிக்கல இவங்க. ஆகுனா இந்த சென்டிமெண்ட் பக்கம் வந்துருவாங்க. முருகர் வந்து எனக்கு அறிவியல் படிக்காம போயிட்டாங்களா ஐயா? அதான் சொல்கிறேன். அப்போ இப்போ எனக்கு தமிழ் நல்லா கூட்டி படிக்க தெரியுங்கய்யா, இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியுன்ட்டா மெடிக்கல் காலேஜ் புக்கை அப்படியே கடன் படிச்சுன்னா டாக்டர் ஆக்கிடலாமா? கிடையாதுங்கய்யா. அதே மாதிரி தான் கிருபானந்தவாரியார், இந்த சுகி சிவம், இலங்கை ஜெயராஜ் இவங்கெல்லாம் பேசுனா அப்படியே இந்த சைவ சித்தாந்தம் தத்துவம் பேசுவாங்க. 24/7 வித்யா தத்துவம், 24 ஆன்ம தத்துவம், 5 சிவ தத்துவம், எல்லாம் ரைட்டு தான். என்ன இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னதா? இதை வச்சு என்ன பண்ணுறதா எனக்கே தெரியல. புரியுதா இல்லைங்களா? ஆமாம், இதை வச்சு என்ன பண்ணுறது? 24/7 5 வச்சு என்ன பண்ணுறதுங்கய்யா? 36 தத்துவம் வச்சு என்ன பண்ணுறது? பேசலாம். அப்ப இந்த ராஜயோகம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, ராஜயோகம் தியானம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களே, அது அதோட பெரும் கொடுமை. புரியுதா இல்லைங்களா? இதுலயாவது ஏதாவது படிக்கணும், தமிழாவது படிக்கணும். புரியுதா இல்லைங்களா? அது ஒன்றும் இல்லை, உட்காந்து தூங்கணும். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? ராஜயோகம் ஐயா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம் போய் கரெக்ட் ஆயிருதுன்னு வேற சொல்றாங்க. அதுல என்னங்க ஐயா? அது எப்படி கரெக்ட் ஆகுது? அதான் கேட்குறேன் நான். கரெக்ட் ஆகல, எல்லாம் செத்துடுறாங்களே. புரியுதா இல்லைங்களா? ஏதோ ஒரு நோயாவது சரியாகுதா? இல்ல உத்தரவாதம் கொடுத்து சரி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். யாருக்கோ ஒருத்தருக்கு பட்டா பாய்க்கும். இந்த காக்கா பணம் பழம் இந்த கதை என்னது நடக்குதே தவிர, இதுமாரி இந்த கோயிலுக்கு போனால் இந்த வியாதி கண்டிப்பாக தீந்துரும் அப்படின்னா யாரும் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டியது இல்லையா? இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறந்துரும்னா மெட்டர்னிட்டி இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்லாம் என்ன பண்ணிடலாம்? மூடிடலாமே. புரியுதா இல்லைங்களா? அப்படி இல்லை, யாரோ ஒருத்தவனுக்கு அதுவும் 300 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிக்கு பால் கொடுத்தாருன்னா அந்த கோயிலுக்கு இன்னும் போயின்னுக்கிறானுங்க எல்லாரும். புரியுதா இல்லைங்களா? சிவபெருமான் பண்ணிக்கு பால் கொடுத்தாரு, தாயா இருந்து பிரசவம் பார்த்தா தாய்மானவர் கோயிலுக்கு இன்னும் என்னதா? அதுக்கப்புறம் எம்மா தாய் சாவுது, எம்மா பிரச்சனை வருது, குழந்தை பார்த்தவங்களாம் லோல் பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை, 300 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி தாய்மானவராக யாரோ வந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த கதையை நம்பினு இன்னும் அதே கோயிலுக்கு இல்லை எல்லாம் என்னதா? என்ன அதுங்கய்யா? போதுங்க. ஆமாங்கய்யா, திருவதிகையில போய் விபூதி வாங்கி சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை சரியாகும்னு சொல்றாங்க. அப்படி கூட போறாங்க. சொல்லுங்கய்யா. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன டவுட் இருந்துட்டு இருந்துச்சுங்கய்யா. நம்ம வகுப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு கிளியர் ஆயிட்டுங்க. ஒண்ணு இல்லைங்கய்யா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கு ஏன் குழந்தைங்க இல்லைங்க அப்படின்லாம் சின்ன டவுட் எல்லாம் இருந்ததுங்கய்யா. அவங்களுக்கு குழந்தை கிடைங்க ரோபோட். புரியுதா இல்லைங்களா? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஞான கண்ணில் இருந்து உருவானவர். ஞானம்னா மறுபடியும் அவரோட ஞானத்தால் உருவாக்கின ரோபோட் தான் முருகர். புரியுதுங்களா? அதுமாரி பார்வதி அவருங்க இதுக்காக உருவாக்கின ஒரு ரோபோட் தானே அது விநாயகர். அதனால அவர் பேர் விநாயகர். நாயகர் இல்லை, வீணா ஆப்போசிட்டு. நாயகன் இல்லாமல் செக்ஸ் இல்லாமல் பிறந்தவர் தான் விநாயகர். புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கே குழந்தை இல்லை. யாருங்க? இந்த பாயிண்ட் புரியாம தான் இன்னைக்கு எல்லாம் மூச்சிக்கிறாங்க. அதுதான் ஏசுநாதர் கதை பார்த்தோம்ல, 7 நாள் இதில் பார்த்தோம். ஏசுநாதர் கன்னிமேரிக்கு பிறந்தாரு. என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? அப்போ கர்ணன் ஏஜ் அட்டன் பண்ணாத குந்தியே கர்ணன் பிறந்துட்டான் 1.5 மணி நேரத்தில். அப்போ சயின்ஸாக என்ன இது? சயின்ஸ். உடம்பு கருவின்னா தான் இதெல்லாம் புரியுது. அப்போ டெக்னாலஜியில் கடவுள், இவங்களாம் கடவுள் கிடையாது, திறமைசாலிங்க. புரியுதுங்களா? கடவுளாக இருந்தால் நீங்கள் வள்ளலார், நீங்கள் கடவுள், சிவபெருமான கடவுள்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. இப்போ என்ன கடவுள்னா நாம் சொல்கிறத அவன் கேட்டாகணும், குருன்னா அவன் சொல்கிறத நம்ம கேட்டாகணும். எது நமக்கு ஈஸியாகுது? அப்போ குருன்னு பார்த்தா அவர் சொல்கிறது கேட்டான். இப்போ சப்தரிஷிகளுக்கு சொல்லி கொடுத்தாரு, பார்வதிக்கு சொல்லி கொடுத்தாரு. இது ஆயுதம்லாம் வச்சுக்கிறாரு அவர். அதுவும் அக்கிரமம் நடக்குது வரல. அப்போ சிவபெருமான் தான் உயர்ந்தவராக இருந்தால் எல்லாரும் சைவ சித்தம் தான், எல்லாரும் ஞானம் அடைய போகிறது மாதிரி பண்ணிடணும்ல, எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணிடணுமா இல்லைங்களா? ஐயா, இந்த கோயிலெலாம் கொள்ளை நடக்குது, அநியாயம் நடக்குது, கோயில் சோத்துலாம் ஆட்டை போட்டுக்கிறாங்க, எதுக்கும் வேறு எந்த சாமியும் வந்து கேட்க மாட்டுது. அப்படின்னா என்னது இது சாமியா? இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி என்ன பிரச்சனைங்க? லட்டு பிரச்சனை தாங்க. லட்டு. அப்போ சாமி வந்து இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும்ல, இதுமாதிரி நடக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லணும்ல. ஆமா, ஏன் சொல்ல மாட்டேன்?
இதெல்லாம் சாமி இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, ஹீரோ வர்ஷிப். இப்போ கூட பாருங்க, வள்ளலார்ட்ட போய் யார் அந்த அருப்பெருஞ்சோதாண்டவர் காட்டுனே அவனை கேட்டானா? யாரும் கேட்கலங்க. இயேசுநாதர்கிட்ட போய் பரமபிதாவை காட்டு நீ சொல்கிறல்ல, எனக்கு அந்த பரமபிதாவை காட்டுன்னு யாரை கேட்டானா? நபிகள் நாயகத்துட்டு போய் நீங்கள் அல்லா அல்லான்னு சொல்கிறியா, அந்த அல்லாவை காட்டு அப்படின்னு கேட்டாங்களா? எல்லாம் பிளைண்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, அவர் சேர்த்த உடனே அவரை கடவுள் ஆக்கிட்டானுங்க. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க. அப்புறம் என்னதான் மனிதனுக்கு கடவுளை பற்றியோ இதெல்லாம் கிடையாதுங்கய்யா. அவன் பிரச்சனை தீர்ந்தனா, அவன் பிரச்சனை ஏன் தீர்த்து வைக்கிறான், அவன் தான் கடவுள். புரியுதா இல்லைங்களா? இப்போ காஞ்சி பெரியவர், நம்ம காஞ்சிபுரம் பெரிய மகா பெரியவர் இருந்தார்ல, அவர் பாட்டு தெரியுங்களா? இந்த விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. புரியுதா இல்லைங்களா? அந்த பாட்டு பாடினோடனே அவர் சொல்கிறாரு, நான் சோடா புட்டி எப்படி இது வருங்க, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா அப்படின்னா சோடா புட்டி யாருங்கய்யா? அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்குமா? நான் சொல்கிறது உடனே போய் பாருங்க, நான் சொல்கிறத விடுங்க, அவரே சொல்கிறார், தெய்வத்தின் குரலை எழுதிக்கிறாரு. என் கண்ணே பொட்ட கண்ணே அவர் சொல்கிறாருங்கய்யா காஞ்சி பெரியவர். என்கிட்ட என்ன இதுன்னு இங்கே வந்து எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. போகிறவங்களாம் என்னதை இது இவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க, பொட்ட கண்ணி எங்களை இந்த அளவுக்கு கவருதுன்னா இது வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னும் எந்த அளவுக்கு நாங்கள் இருப்போம் அப்படின்னு இவங்க டபுள் மடங்காக போட்டு தாக்குறாங்க. புரியுதா இல்லைங்களா? சென்டிமெண்ட் புரியுதுங்களா? நொந்த நூடுல்ஸ் ஆனவரை போய் திருப்பி நோட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, நானே போட்ட கண்ணு, அதுவும் இல்லாமல் 100 வயசு ஆகி போச்சு சதாபிஷேகம்னு சொல்லி ஒரு அடி உயரத்துலேருந்து தங்க காசை டொக்கு டொக்குன்னு கொட்டுறாங்க. வலிக்குமா வலிக்காதுங்களா? தங்க காசால் அடிச்சு சாவிச்சாங்கன்ற நான். புரியுதா இல்லைங்களா? பார்த்தீங்களா இதெல்லாம்? அவருக்கு சதாபிஷேகம்னு சொல்லிட்டு தங்க காசை மேலேருந்து இப்படி போடுறாங்க டக்கு டக்கு டக்குன்ட்டு. மண்டை வலி, சொட்ட மண்டை வலிக்குமா இல்லைங்களா? கத்த முடியல, கம்முன்னு உட்காந்துங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? சரி, அவர் ஆதிசங்கர் நான் இவரு கூட விட்டுருங்க, ஆதிசங்கர் தான் அதை நிறுவனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெய விஜயர்கள் 2 பேருமே பக்கா ஒஸ்ட்டு ஃபெல்லோன்னு தெரியுது. அப்போ ஆதிசங்கர் இருக்கும் மகா பெரியவருக்கும் திறமையில தானே அர்த்தம். கடவுளுக்கு என்னது திறமையில தானுங்க. அதை நான் கேட்குற பாயிண்ட் புரியுதா பாருங்க. வள்ளலாருக்கு திறமை இல்லை. என்னங்கய்யா? சப்ஜெக்ட் படிக்காம வேற பக்கம் போன ஆளுங்க மாதிரி இருக்குங்கய்யா. அப்ப ஏன் அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சாரு? இவர் தானே வச்சாரு. மகா பெரியவர் எல்லாம் இவரு சகலகலா வல்லவர் எல்லாம் தெரியும் அப்படின்னா இவர் சரியில்லைன்னு தெரியணும்ல அவருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப ஏன் அதை முடியல? சரி, அவரு தான் என்ன பண்ணாரு? அவர் என்ன அந்த பாவடை நாடை காணாம போச்சுன்னா அதை தேடி கொடுப்பாரு, திருவாணி காணனா அதை தேடி கொடுப்பாரு. இதுதான் அவர் வேலை. புரியுதா இல்லைங்களா? காஞ்சி பெரியவர் என்ன வேலைங்கய்யா? சப்ஜெக்ட் எதை சொல்லி கொடுத்தாரா? காஞ்சி பெரியவர் ஆகட்டும், வள்ளலார் ஆகட்டும், அப்புறம் ஆகட்டும், எந்த சாமியும் ஆகட்டும், எல்லாம் இந்த என்னதை வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் காஞ்சி பெரியவரோட பெருமை அப்படின்ட்டு இந்த ஒரு வீணா போன ஆள் பேசியிருப்பான் பாருங்க டிவியில். அவன் பேர் என்னதுங்கய்யா? இந்த ஃபேமஸ் இந்திரா சவுந்தரராஜன் ஒரு ஆள். அவர் இன்னொருத்தர் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவனெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி பெரியவர் மகிமைன்ட்டு போடுவானுங்க. என்ன அப்படின்னா இந்த உத்தரணியில் அந்த இது காணாம போச்சான். இந்த தண்ணி ஊற்றுறாங்கல்ல பூஜை, அப்போ உத்தரணி அந்த ஸ்பூனு காணாம போச்சான். அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இவர் தான் திருட்டாருன்ட்டு அதை காஞ்சி பெரியவர் அந்த இடத்துல இருக்குது பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாரான். உடனே ஒரு அந்த மானெல்லாம் திருப்பி ஆகி அந்த வேலை கிடச்சிச்சான். இதுமாரி தான் டெய்லி ஒரு கதை சொல்லணும் இதுமாரி. புரியுதா இல்லைங்களா? இதில் எங்கே சாகா இது சயின்ஸுக்கு ஏதாவது வருதுங்களா? வருதுங்களையா? இல்லைங்கய்யா, இல்லை. அப்போ அவர் ஏதோ சொல்லி கொடுத்தாரா இல்லை இது மாதிரி நான் கடவுள் அதுன்னு சொல்லி மக்களை, அதுவும் அவங்க மக்களை அவங்க அந்த ஆச்சாரங்க இதெல்லாம் காப்பாற்றி கடைசி சேர்த்து விட்டாருங்களா? சாகவாரம் அடைஞ்சாரா? கடவுள் சாவாரா? நான் கேட்குறேன், கடவுள் சாவாரா? இல்லையா?
இல்லைங்கய்யா. ஆ இப்போ எல்லாம் ஜெய விஜயர்கள், ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திர சரஸ்வதி எல்லாம் செத்து போகுது. புரியுதா இல்லைங்களா? அதுவும் என்னன்னா பொண்ணு விஷயத்தில் மாட்டி அசிங்கம். புரியுதுங்களா? கேவலப்பட்டு அதில் அந்த இதுலேருந்து கூட்டு போனாங்களாம். அங்கே அது சொல்லுது யார் சொர்ணமல்லியா தான் நினைக்கிறான். நான் யாரை கடவுள் நினைக்கிறேன்னா கடவுள் இங்கே ரூமுக்கு வர்றாரு, ஐயோ உடம்புலாம் நடிக்க வச்சு எனக்கு கூசி போச்சு அப்படின்னு சொல்லுது. அது புரியுதா இல்லைங்களா? ஆமா, சொர்ணமால்யா. அப்போ இதெல்லாம் என்ன, ஏன் இதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு தெரியலை, வல்லாருக்கு தெரியல ஏன் அப்படின்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்ட ஆள் கவனம் வைக்காமல் என்ன பண்ண முடியாதா? சரி அதெல்லாம் விடுங்க. நீங்கள் டாக்டருங்கய்யா, உங்கள் பையனுக்கு அப்படியே டாக்டர் ஆக்கி விட்ருங்களேன். அவன் கவனம் கொடுக்கக்கூடாது, டாக்டர் ஆக்கி விடுங்க பார்க்கலாம். முடியுமா? முடியாதுங்க, படிக்கணுங்கய்யா. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ வள்ளலார் சிவபெருமான் சொல்லி கொடுத்த கல்விக்கு கவனம் கொடுத்தார். ரைட்டுங்களா? அப்பர் சாமின்னு அதை கவனம் கொடுத்தார். அதுமாரி நீங்களும் நானும் கூட நல்லா கவனம் கொடுத்து படித்தோம்னா என்னதை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ. ஆனால் சிவபெருமான்லாம் வந்து இவங்களுக்கு எந்த அற்புதங்களும் செய்யவில்லை. சிவபெருமான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். இந்த முழு டீச்சிங்க்கும் குரு யார்? ஆதி குரு யாருங்கய்யா? அவர் தான். அந்த டெக்னாலஜி எல்லாம் அஷ்டகர்மா அஷ்டம சித்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர் அவரு. அப்படி தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர சிவன் எனக்கு எதிர்க்கு நின்று காட்சி கொடுத்தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்பயே மக்கள் கேட்டிருப்பாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க வை. புரியுதா இல்லைங்களா? ஆமா, அப்படி சொல்லவே இல்லை இவங்க. எந்த பாட்டிலுமே அது மாதிரி சிவபெருமான் எனக்கு எதிர்க்கு நின்னா. இப்போ அருணுக்கு அதெல்லாம் பாரு. உயர் கருணை புரியும் என்ப கடல் மொழி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே, இந்திரனும் மாலையனுடன் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்போ இவங்களாம் என்னதை உள்ளே ஆராய்ச்சி பண்ணி உள்ளே பார்த்து உள்ளே வெளியே எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்து என்னதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர நான் மட்டும் அப்படியே உட்காந்துருந்தா சிவபெருமான் நேரில் எனக்கு தோன்றிய பக்தனே உன்னுடைய பக்திக்கு வச்சு காட்சி கொடுக்குறேன் என்ன வர வேணும் அப்படிலாம் கேட்கல. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்படின்னா அதை படிக்கணும். அதனால தான் அவர் வல்லார் தெளிவாக சொன்னார் சாகா கல்வி. அப்போ படிக்காதவன் சிவபெருமானோட பிள்ளையாக இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். முருகரை போய் இந்த தேவேந்திரன் போய் வெறுப்பேற்றுறான். என்னான்ட்ட நீ சிவபெருமானுக்கு புள்ள, அதனால தான் உனக்கு இதை தவிர உனக்கு நீ எந்த திறமையும் இல்லைன்ட்ட. அதுக்கப்புறம் தான் ஒரு கோச்சி போய் ஞானப்பழம் ஒன்று பயணியில் போய் கற்றுன்னு வந்தார். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? விநாயகர் அது மாரி என்னது அவருக்கு போட்டிலாம் வைக்கிறாங்களாம். நான் ஞானப்பழம்னா உலகத்தை ஏன் முதல்ல சுற்றி வரணும் அவனுக்கு தான். புரியுதுங்களா? அப்போ சிவபெருமானுக்கு புள்ளன்றதால மதிப்பு. அது என்னென்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது என்னதை இந்திரன் வந்து வெறுப்பேற்றுறான். அதுக்கு ஒரு பாட்டை பாடுகிறார் அருணகிரிநாதர். பழனி திருப்புவில் பாடுகிறார். பொன்மயகிரி பெற்ற புதல்வியோனின் அன்னையாம் அப்படின்னு என்னதை உங்கள் அம்மா இந்த வெள்ளிங்கிரி இதில் இல்லைன்னா தங்கமலை அதனுடைய புதல்வி தானே அது உங்கள் அம்மா. உங்கள் அப்பா யார்? இந்த இவன் இருக்கான்ல இந்த பொருளுக்கு அதிபதி யாருங்கய்யா? குபேரனுக்கு ஃப்ரெண்டு. குபேரனுக்கு அந்த வேலை கொடுத்தது என்னது உங்கள் அப்பா தான். உங்கள் மாமனார் இருக்கிற பேர் மகாவிஷ்ணு. அவர் அன்று கல்மலை குடை கொன்று ஆணிரை காத்த செல்வ கடல் வண்ணனும் எனது மாமனார். இவன் மாமனார் பெரிய ஆள். இவன் மாமியார் பெரிய தனம் ஏந்திட்டும் கமலமாது எனது மாமியார். அது இல்லாமல் இவ்வளோ சொத்தை வச்சுன்னு நீயே என்னதை உலகத்தையும் பன்மலர் தொடை சூடி 2 பொண்டாட்டி வச்சு ஆண்டுனுக்கிற. இது நான் சொல்லிங்க அருணகிரிநாதர் சொல்கிறார். இச்செல்வம் முற்றுள்ள நீ கோவண பண்டாருமாய் வருவது ஏன்? இவ்வளோவும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருங்க, உங்கள் அம்மா பெரிய ஆள், பெரிய பொன்மயகிரி பெற்ற புதல்வி, அதாவது தங்கமலையோடைய புதல்வி உங்கள் அம்மா. உங்கள் அப்பா வந்து குபேரனுக்கு அந்த வேலையை கொடுத்தவர். பொருளுக்கு ஒரு அதிபதி எனும் புறவலனை தோழனாய் கொண்ட நின்ன தந்தை அப்படின்னு பாடுறாங்க. கொண்டவன் தான் அவன் தந்தை. அருணகிரிநாதர் பாட்டு இது. பழனி திருப்பூரில் இருக்குது. போய் ஒன்றா நெட்டில் தேடி பாருங்கள், வரும். பொன்மயகிரி பெற்ற புதல்வியா. அதுவும் இல்லாமல் உங்கள் மாமனார் மகாவிஷ்ணு பெரிய ஆள். பெரிய தனமேந்திடும் சங்கநிதி பதுமநிதி, அதான் பெரிய தனம். பெரிய தனமேந்திடும், தனம்னா செல்வங்கள். பெரிய தனமேந்திடும் கமலமாது எனது மாமியார். அது இல்லாமல் நீ என்னதா இவங்களாம் கொடுத்த செல்வத்தை வச்சு அதான்
மாமனார் மாமியார்னா அப்போ பொண்ணை கொடுத்துருவாங்களா? யார் அப்படின்னா வள்ளி தேவையானா. நீயே பன்மலர் தொடை சூடி மூவுலகம் ஆள்பவன், இச்செல்வ முற்றுள்ள நீ கோவண பண்டாரமாய் வருவது ஏன்? இது ஏன் இதுமாரி போடுறாரு? அது கேள்வியும் கேட்டு பதிலுன்னு சொல்கிறாரு. ஒரு பொருள் உதவு எதுக்குண்ணா? படிக்கணும். இதெல்லாம் பரம்பரை சொத்து, இதெல்லாம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் அப்பா அம்மாவாலேயோ மாமனார் மாமியாரில் பொண்டாட்டி சீதனமாக கொண்டு வந்தது. உனக்குன்னு என்ன சொந்த இது இருக்குது? இச்செல்வ முற்றுள்ள நீ கோவண பண்டாரமாய் வருவது ஏன்? இதை சிந்திச்சிங்கனால எல்லாமே புரிஞ்சிடும். புரியுதா இல்லைங்களா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிங்க வித்தியாசம் புரியுமா இல்லைங்களா? புரியுதியா? அப்போ வள்ளலார் அடைஞ்சது இது சிவபெருமானுடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அப்பர் சாமி அடைஞ்சது சிவபெருமானுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியா? அப்போ எல்லாம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியை அவங்க சொந்தக்காரங்கன்றதெல்லாம் அப்பான்றதெல்லாம் அம்மான்றதை கொடுக்கலாம். ஆனால் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்ட ஆள் கவனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வாங்கிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். அங்கே இங்கெல்லாம் போகிறத விட உங்கள் குழந்தை, நீங்கள் டாக்டரோ இன்ஜினியர்னு வச்சுங்க, பெரிய விஞ்ஞானின்னு வச்சுங்க, உங்கள் குழந்தைய அவன் படிக்க மாட்டான் ஒன்றும் மாட்டான், உங்களுக்கு கவனம் கொடுக்க மாட்டான், அவனை டாக்டர் ஆக்குங்க பார்ப்போம். முடியுமா? முடியாது. அந்த பிள்ளைய அடிக்காமல் ஒதுக்காமல் வளர்க்க முடியுமா? கில்லாமல் வளர்த்துருவீங்களா? திட்டாமல் வளர்த்துருவீங்களா? அன்பா வாய்ப்பே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா அதை அந்த அடி உதை அன்பு கின்பு இதெல்லாம் சும்மா ப்ரோக்ராம் மாதிரி தான். நீங்கள் எதுவும் துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது. அதனால தான் இந்த மாயை நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் படிக்கணும். அதை என்ன செய்யணும்னா படிக்கணுன்றாங்க, அவ்வளோதான். ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போ அன்பு கருணை இதெல்லாம் என்னதுங்க? நம்ம இயக்குவதற்கான மாயைகள், ஏஐ செட்டப். புரியுதா இல்லைங்களா? புரியுது. அப்போ ஆனால் அதை வச்சு நான் அன்பு கருன்னா அப்போ அதான் கேட்குறாங்க. போன பிறவியில் வந்து நீங்கள் இந்து இல்லை முஸ்லீம், அது முந்த பிறவியில் கிறிஸ்டின், இப்போ இந்த பிறவியில் இந்து, அதனால் முருகரையோ சிவபெருமானோ யாரோ கும்பிட்டுக்கிறீங்க. இப்போ எது உங்களுக்கு கடவுள்? அல்லாவா, பரமபிதாவா, சிவபெருமானங்கய்யா? இது எந்த குடும்பத்துல போய் பிறந்தமோ அதுதான் கடவுள். அதை விடுங்க, இப்போ யோசிக்க சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கூலில் படிக்குள்ள ஏதோ சிவதாஸ்ன்றவர் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வாத்தியார், புரியுதா இல்லைங்களா? அந்த ஸ்கூல்லேருந்து உங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேறு ஸ்கூலுக்கு போட்டிங்க. அந்த ஸ்கூலில் வந்து இப்ராஹிம் ஃபிசிக்ஸ் வாத்தியார். அப்புறம் இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அப்பா. அங்கே போய் பார்த்தா என்னது, யாரோ அகஸ்டின் ஃபிசிக்ஸ் வாத்தியார். ஃபிசிக்ஸ் வாத்தியார் பேர் முக்கியமா ஃபிசிக்ஸ் முக்கியமா? அப்போ இங்கே அல்லா முக்கியமா, பரமபிதா முக்கியமா, சிவபெருமான் முக்கியமா, சப்ஜெக்ட் முக்கியமா? அந்த சப்ஜெக்டை சிவபெருமான் சூப்பராக சொல்லி கொடுத்துறாருங்கய்யா. இதுதான் விஷயம். மீதி எங்கேயும் அதை 5 வேளை பிச்சைடு நபிகள் நாயகம் வரலாறுன்னு பார்த்தோம். அங்கே தாதா பேரம் பேசுகிற மாதிரி என்னதை 60 முறை உனக்கு தொழுகை விதிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பேரம் பேசுகிறாரு தாதா ஏடிபிக்காக. புரியுதா இல்லைங்களா? அங்கே கடவுளை பற்றி நீ பேசக்கூடாது, கடவுளுக்கு இணை வைக்கக்கூடாது. இணை வச்சா விட்டுருவானுங்க. இங்கே தசமபாகம் கொடுத்துட்டு நின்னதை ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, வியாழக்கிழமை எந்து, பாவாடை நட ஒன்று, காக்கி நட எந்து. புரியுதா இல்லைங்களா? அதாவது வசூல் வேட்டை தான் நடக்குது, வரை யாரும் சொல்லித்தரல. ஆனால் இங்கே சிவபெருமான் அதை யோகம், ஞானம், தவம், பிராணாயாமம், அஷ்டகர்மம், அஷ்டமா சித்தின்னு சொல்லி கடவுள் தன்மை இருந்து அம்மாயமாக அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் இந்து மதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. நீயும் கடவுள் ஆகலாம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. கடவுள் கடவுள் தான், நீ தான். கடவுளுக்கு இணை வச்சுன்னா விட்டுருவோம் ஒன்று. புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறாங்க? கடவுளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இணை வைக்கக்கூடாது. இணை வைக்கக்கூடாது. கடவுளுக்கு இணை வைக்கக்கூடாது. கடவுளுடைய தூதருக்கு என்னது? இணை வைக்கக்கூடாது. அப்படின்னா என்னதா? நீ கடைசி வரை அடிமை. ஒரு நாளைக்கு 5 முறை தொழுதுட்டு கொடுத்துட்டு போ. ஊதி எள்ளி வாயில் போட்டு என்னது போ. புரியுது இல்லைங்களா? எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. கிறிஸ்டின்லாம் அதே தான். தசமபாகம் நீங்கள் எந்த சந்தில் இருந்தால் கூட என்னதை ஃபாதர் தேடி வந்து என்ன பண்ணுவார்? வாங்கி விடுவார். ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ அடி அடிக்கிறாங்க. படிக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும். அவரும் கடவுள் தானா? அவரு என்ன சொல்கிறேன்னு, எத்தனை பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க, எதோனா சாப்பிடு, நான்வெஜ் அதெல்லாம் பிரம்மச்சரியன்ற பேச்சே கிடையாது. நம்ம மதத்தை எதிர்த்து பேசுகிறான் அவனை கொலை பண்ண.
இவ்வளோ பண்ணால் அல்ல என்ன தருவாரான், செத்த பிறகும் 72 நெஞ்சு நிமிந்த கன்னிகள் தருவாரான், மது ஆறில் குளிக்க வைப்பாரான். அதுவும் கடவுளாம். இங்கே சொல்கிறாங்க பூத ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், 12 மணிலேருந்து 3 மணிலேருந்து தான் இடது கை பக்கமாக ஒரு கழிச்சு போட்டுக்கணும், வலது கை பக்கம். அப்போ இதுவும் கடவுளாம் அதுவும் கடவுளாம். எப்படிங்கய்யா இடிக்குதா இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு கடவுள் ஸ்ட்ரிக்டா சொல்கிறாரு, இன்னொரு கடவுள் ஏதோ ஒன்று அனுபவின்றாரு. இது எப்படி ரெண்டும் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? புரியுதுங்களா? புரியுது. அப்படின்னா இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சா இதை தாண்டி ஒன்று இருக்குது. ஏடிபி தான் செல்லுலாக இருக்காரு. இங்கே எப்படி பணம் எல்லாம் வேலை நடக்காதோ அதுமாதிரி கடவுளுக்கு என்ன தேவைங்கய்யா? ஏடிபி தேவை. நம்மளால் ஏடிபி சம்பாதிக்க முடியும். எப்படி இப்போ ஏழைகள்லாம் சம்பாரித்து கொடுத்தா தான் அவன் பணக்காரன். அவன் நிர்வாகம் பண்ணி என்ன அரசியல்வாதி. அவன் வந்து உழைக்கல, ஒன்றும் பண்ணல, அங்கே உட்காந்துன்னு வரி வசூல் பண்ணி ஆட்டை போட்டு உட்காந்துக்கிறானுங்க. புரியுதுங்களா? இதுதான் அங்கே பூசை, பள்ளி பூசை இல்லை என்னதுங்கய்யா? ஏடிபி வசூல் பண்ணுறதுக்கு இல்லீகலா இவங்க நியாயமாக கேட்குறாங்க. யார் இவரே சொல்கிறார், சிவபெருமான் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சாமியை சொல்லுவார், வல்லாரே சொல்லுவார். அப்பர் சாமி சொல்கிறார் பாருங்க, 1000 தீர்த்தம் ஆடில் எண் என்ன சொல்கிறாங்கய்யா? நீ போய் அங்கே காவிரி அதுன்னு குளிச்சுட்டு வர என்ன பிரயோஜனம்னு சிவவாக்கியர் கேட்குற பாருங்க. மூச்சிறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே. இந்த வேதங்கன்னு ஏதோ ஓதின்னு உட்காந்துங்கிறியா, இந்த மூச்சிறைப்பு வருதுல ஆஸ்மா மாரி கடைசிக்குதுங்கிறியா, அப்போ வந்து உன் வேதம் உதவுதா? ஒழுங்காக ப்ராக்டிக்கலில் கவனி, சப்ஜெக்டை கவனி, பஞ்சபூதங்களை ஆராய்ச்சி பண்ண. அப்பர் சாமி பாடுறாரு, நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள். என்ன சொல்கிறாருங்கய்யா? நாத்திகம் பேசாதே. நடையை நான் கரெக்டாக தாங்கிறேன். நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், ஊதிட்டுங்கிறேன், பாரு கொட்டை போட்டுங்கிறேன், பாட்டை போட்டுங்கிறேன், நான் தான் ஆன்மீகவாதி அப்படி சொல்லாத. நான் சொல்லிங்க. அப்பர் சாமி சொல்கிறாரு, நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க? நமசிவாய படி, பஞ்சபூதங்களை ஆராய்ச்சி பண்ண. இயேசுவும் அதுதான் பண்ணி ஆகணும், அல்லாவும் அதான் பண்ணி ஆகணும், பரமபிதாவும் அதான் பண்ணி ஆகணும். சிவபெருமான் இருக்குன்னா பஞ்சபூதங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். நாம் சிவபெருமானாலும் அதே தான் பண்ணி ஆகணும். இதை தான் சொல்கிறாங்க, நடை மெய் என்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள். இப்போ ஃபிசிக்ஸு படிக்கணும்னா நான் கிறிஸ்டினுங்க, அதனால் ஃபிசிக்ஸ் படிக்க தேவைங்க அப்படி சொல்ல முடியுமா? முடியாது, எல்லாம் படிச்சு தான் ஆகணும். அப்போ இங்கே பஞ்சபூதம்னா நெருப்பை பற்றி ஆராய்ஞ்சாகணும், மண்ணை பற்றி ஆராய்ஞ்சாகணும், நீரை பற்றி ஆராய்ஞ்சாகணும். அது கோயிலே வச்சுக்கிறாங்க. அப்போ இது கும்பிட்றதுக்கா படிக்கிறதுக்கா? படிக்கிறதுக்கு தாங்க. ஆனால் அதை விட்டு நாம் என்ன பண்ணுறோம்? கும்பிட்டுட்டு வந்துடுறோம். கும்பிட்டுனது இது நீர் ஸ்தலமா, அது நெருப்பு ஸ்தலமா, அப்படியே இது டூர் போகிற மாதிரி போகிறது. புரியுது இல்லைங்களா? பரிகாரம் வேற சொன்னா அங்கே போய் அதை வேற செஞ்சுட்டு வரோம், அதை வேறு செஞ்சுட்டு வரோம். அப்போ இங்கே சிவபெருமானுக்கு ஏன் அவ்வளோ பெருமை, இந்து மதத்தில் ஏன் பெருமை அப்படின்னா, நீ சாமியே இல்லைன்னு சொன்னாலும் ஒத்துக்குறான். ஆமாம் இதெல்லாம் சாமி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது படிக்கணும், படித்தா நீயே சாமி ஆகலாம். இதுதான் வல்லார் சொன்னார். புரியுதியா? அதுதான் இங்கே இந்து மதத்துக்கு பெருமையை தவிர மற்றபடி என்னதை இது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறான். அவன் தான் மூட நம்பிக்கை இருக்கிறான். மூட நம்பிக்கை கூட இல்லை, மூடப்பட்ட நம்பிக்கை. புரியுதுங்களா? மூட நம்பிக்கைனா கூட ஒத்துக்கலாம். இது யாரோ ஒரு ரவுடியால், யாரோ ஒரு முட்டாள் பசங்களால் மூடப்பட்ட என்னது நம்பிக்கை. இதுதான் வெளியே கொண்டு வரணும். இதை தான் கண் இருந்தும் குருடாக இருக்கிறோம், காது இருந்தும் செவிடாக இருக்கிறோன்ட்டு எல்லாம் திட்டுறாங்க. மனம் திரும்புங்கள் அப்படி சொன்னால் கேசுனாதரே அமிக்கிட்டானுங்க. புரியுதா இல்லைங்களா? வள்ளலாறு என்ன சோத்துல அமிக்கிட்டானுங்க, சிவபெருமான சுண்டல் அமிக்கிட்டானுங்க. புரியுதா இல்லைங்களா? அரக்கர மகாதேவா சுண்டல் கொண்டா. புரியுதா இல்லைங்களா? அரக்கர மகாதேவா சீக்கிரம் சுண்டல் கொண்டா. எல்லாத்தையும் நம்மள சுண்டல்ல சோத்துல அப்பத்தையும் இதுலையும் அமிக்கிடுவானுங்க. புரியுதுங்களா? தசம பாகத்தில் அமிக்கிடுவானுங்க. புரியுதுங்களா? கொழுக்கட்டில். அப்போ விநாயகரை படைக்கணும். இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஏதோ ஒரு டிஃபெக்டான மிஷின் வந்துச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. அப்போ பார்வதி விநாயகரை படைச்சாங்க. நம்ம விநாயகருக்கு கொழுக்கத்தை படைச்சா அது டிஃபெக்டிவ் மிஷின் 3வது நாளில் கொண்டு போய் டெஸ்ட்ராய். புரியுதா இல்லைங்களா? இப்போ புரியுதுங்களா? விநாயகரை படைக்க சொன்னால் நம்ம விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டலையும் படிச்சுட்டு 3 நாளில் டாக்டர்கிட்ட போய் என்ன சரிக்கல டாக்டர். புரியுதா இல்லைங்களா? விநாயகருக்கு கொண்டு போய் டெஸ்ட்ராய் எங்க குளத்துலையும் ஏறலின்னு அது டிஃபெக்டிவ் மிஷின். புரியுதுங்களா? இப்படி பல விநாயகர் சதுர்த்தி ஆகிப்போச்சு.
பல தசராகி போச்சு, இன்னும் புத்தி வந்த பாடு இல்லை. புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் பாருங்கள். அப்போ நாளையிலேருந்து இது கல்வின்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ சிவபெருமான் எப்படி இதை சொல்லி கொடுத்தாரு, அவர் எப்படி படித்தார் அப்படின்றத நாளிலேருந்து பார்க்கலாம். அது ஹோம்ஒர்க் இருக்குது. இந்த சதி தாட்சாயினி கதை, இந்த திருவிழா படத்தில் தாட்சாயின்னு வரும் இல்லைங்களா, அதை பார்த்துக்காங்க. தட்சனுடைய வரலாறு அங்கேருந்து தான் சிவபெருமான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிவபெருமானுடைய கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கய்யா? தாட்சாயினிலேருந்து, அந்த சதி கதையிலேருந்து தான் வருது. அந்த தாட்சாயினுடைய வரலாறு நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. மீதி பல விஷயங்களை அவர் எப்படி சிவபெருமான் இது கல்வியை சொல்லி கொடுத்தாரு. பொண்டாட்டிக்கிட்ட படாது பாடுபட்டார். என்னதுங்கய்யா பொண்டாட்டி அவர் என்னது மதிக்கவே இல்லை. புரியுதுங்களா? பார்வதி அவர் பட்டி என்ன வந்து வடுத்தி எடுத்துச்சு. இதுக்கும் இவருக்கு கருணின் மீத சொல்லி தர்றாரு. எப்படி சொல்லி தந்தாரு, என்னாச்சு, அவருடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் என்னது பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தி வரும். சிவபெருமானே இந்த அளவுக்கு லோல் போட்டுக்கிறாரா இன்னும்? சரி, அப்போ தான் லோல் போட்டார், இப்போ நல்லா இருக்கிறாரா, நிம்மதியாக இருக்கிறாருன்னு பார்த்தா என்னதை இன்னும் அவரால் நிமிர முடியல. புரியுதுங்களா? அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இந்த சென்டிமெண்ட் தூக்கி இடையே வச்சுட்டு இது ஏஐ அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் மறுபடியும் நாமளும் அந்த ஏஐ செட் பண்ண கற்றுக்க தான் விடுதலை. அது வரையும் நமக்கு விடுதலை என்னது கிடையாது. அப்போ நாளைக்கு இந்த தாட்சாயினி இதை பார்த்துட்டாங்க. இன்னும் பல விஷயங்களை நாளையிலேருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நல்லது. நன்றி.